A very good morning to all. ஸோ மார்ஜினல் காஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. ஸோ 4 வீடியோ லெக்சர்ஸில் வந்து மார்ஜினல் காஸ்டிங் வந்து காம்பேக்ட் பண்ணி வந்து முடிச்சாச்சு. அண்ட் அதில் வந்து படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையாக இருக்கிறது. ஸோ அது வந்து நீங்கள் நிறையா சம்ஸ் வந்து அதில் ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் மேனுவல் ஆர்டிபி நிறையா வந்து நீங்கள் கவர் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து இந்த 4 லெக்சர்ஸில் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டதை வந்து சொல்கிறேன். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் நானும் வந்து அந்த வீடியோ கிளாஸஸ் வந்து பார்க்கல. ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைவ் கிளாஸ் இருக்கையில் வந்து எனக்கு வந்து அங்கே அந்த உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுடைய பல்ஸ் வந்து தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். அண்ட் மோரோவர் அந்த கொஷின் கேட்கல அதுக்கான ஆன்சரை வச்சு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ ரெக்கார்டிங் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் என்னால் கொஷின் கேட்க மட்டும் தான் முடியும், பட் உங்கள் வாயிலிருந்து என்ன ஆன்சர் வருதுங்கிறது என்னால் கேட்க முடியாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது இந்த ரெக்கார்டிங் கிளாஸ் போகையில். பட் வேறு வழி இல்லை, நம்மளுக்கு இந்த சுச்சுவேஷனில் இது ஒன்று தான் வந்து ஒரே ஆப்ஷன், ரெக்கார்ட் பண்ணி தான் வந்து போட முடியும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கான்செப்ட் புரிகிற வரைக்கும் அதை வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ரீவைண்ட் பண்ணி பார்த்தும் உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து நீங்கள் எப்போனாலும் வந்து என்கிட்ட கேட்கலாம், எப்போனாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம். நான் வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் வந்து அதை அந்த கான்செப்டை மட்டும் பார்த்தாத அது ரிலேட்டடாக நிறையா சம்ஸ் வந்து போட்டு பார்க்கணும். அண்டு ஃப்ரம் இந்த லெக்சரில் நடத்தின சம்மை வந்து நீங்கள் தனியாக போட்டு பார்த்தா உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நியூமரஸ் டைம் ஆஃப் நான் சொல்கிறேன். பிகாஸ் வந்து இதோடைய பெனிஃபிட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சம் கரெக்டாக ஆனால் தான் வந்து நான் நடத்துனது உங்களுக்கு வந்து போய் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ உங்கள் சம் தப்பாக ஆகுது அப்படின்னா எங்கேயோ வந்து நம்மளை மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அதை ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த கைட்லைன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அண்ட் ஜென்ரல் கைட்லைன்ஸ் அகைன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் எனக்கு புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெட்ஃபோனில் வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா கிளியராக இருக்கும். அண்ட் அதே சமயம் வந்து 360 பிக்சலில் வச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து எழுத்துக்களும் சரி பிபிடியாக இருக்கட்டும் அது வந்து தெளிவாக வந்து தெரியும். ஓகே, ஸோ சப்போஸ் இன்கேஸ் அந்த 4 லெக்சர்ஸ் பார்க்குறப்ப இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த வீடியோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லெசனுக்குள்ளே வந்து போகலாம். பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் லெசனுடைய இது. ஸோ நம்மளுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் ஃபஸ்ட்டு சாப்டரில் எடுத்துக்கிட்டோன்னா 3 ப்ரைமா ஃபேஸி அப்ஜெக்டிவ் இருக்குது. காஸ்ட் அசர்டைன்மெண்ட், காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன் மேக்கிங் ஓரியன்டாக நம்ம பார்த்த சாப்டர் வந்து மார்ஜினல் காஸ்டிங். அண்டு காஸ்ட் அசர்டைன்மெண்ட் ஓரியன்டாக நம்ம மெட்டீரியல்லேருந்து நான் இன்டெகிரேட்டட் வரைக்கும் வந்து பார்த்துருந்தோம். காஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லல, அஃப்கோர்ஸ் மெட்டீரியல் லேபர்லேயும் காஸ்ட் கண்ட்ரோல்லாம் இருக்குது. சின்ன சின்ன டாப்பிக்காக தான் வரும். பட் லெசன் ஃபுல்லாக காஸ்ட் கண்ட்ரோல் இருக்கிறதுனா 2 லெசன் வந்து நம்ம சொல்லலாம் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் இன்டர் சிலபஸ் பொறுத்த வரைக்கும். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட்ரி கண்ட்ரோல். இது ரெண்டும் வந்து காஸ்ட் கண்ட்ரோல் ஓரியன்ட் லெசன். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்டு காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி அந்த சாப்டர் வந்து நிறையா சொல்லிச்சு. பெர்ஃபார்மன்ஸ் அனலிசிஸ் பண்ணோம். அண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அனலிசிஸ் வந்து வேரியன்ஸை வச்சு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டை வச்சு காஸ்ட்டை எப்படி கண்ட்ரோலில் வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து சொல்லும். பட்ஜெட்ரி கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அளவுக்கு நுணுக்கமாக வந்து போகாட்டினா கூட ஜென்ரலாக ஒரு காஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பட்ஜெட்ரி கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு சொல்லும். ஓகே, ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ பட்ஜெட் அப்படின்னா என்னது? ஜென்ரலாக உங்கள் பேரலன்ஸில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பட்ஜெட் போட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே வந்து பட்ஜெட் போட்டிருப்போம். எந்த சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பட்ஜெட் போடுவோம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரு டூரோ இல்லை வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் மைண்டில் வந்து ஒரு கேஷ் ரிக்குவயர்மெண்ட்டு எவ்வளோ தேவைப்படுன்றது ஒரு சின்னதாக ஒரு எஸ்டிமேட் பண்ணுவீங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து உங்கள் மைண்ட் வந்து சின்னதாக ஒரு பட்ஜெட் வந்து போட்டிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடி வந்து லாக்டவுன் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணல, கண்டிப்பாக 2 வாரத்துக்கு தேவையான அந்த கேஷ் ரிக்குவயர்மெண்ட் வந்து நம்ம ஏடிஎம்மில் போய் எடுத்திருப்போம். அப்போ 2 வீக்ஸுக்கு கண்டிப்பாக வந்து
நிறைய இடங்களில் வந்து ஏடிஎம் லாக் ஆனாலும் ஆகும். ஸோ அதனால் வந்து முன்கூட்டியே கேஷ் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குட்டியாக பட்ஜெட் போட்டிருக்கோம். 2 வாரத்துக்கு இந்த அளவுக்கு கேஷ் தேவைப்படும்டா, அதனால் எடுத்து வச்சுக்கோ, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 2 வீக்ஸுக்கு தேவையான எஸ்டிமேட்டட் கேஷை வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். அப்போ பட்ஜெட்னா இங்கே என்ன சொல்ல வராங்க, சம்திங் நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம், சம்திங் ஒரு பிளான் பண்ணுறோம். எதுக்காக பிளான் பண்ணுறோம்? நடந்ததுக்கு பிளான் பண்ணுறோமா இல்லை நடக்க போகிறதுக்கு பிளான் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்யூச்சருக்காக நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ எஸ்டிமேஷன் ஃபார் ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டி, எஸ்டிமேஷன் ஃபார் ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டி, இதுதான் வந்து பட்ஜெட். அப்போ எஸ்டிமேஷன் சொல்லலாம் அல்லது பிளான்னு சொல்லலாம். ஓகே, சம்திங் ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டிக்காக. அது எஸ்டிமேஷன் எப்படி பண்ணுறோம்? குவான்டிடேட்டிவ் எஸ்டிமேஷன் பண்ணுறோம். குவான்டிடேட்டிவ்னா நம்பர்ஸாக வந்து நம்ம பண்ணுறோம், குவான்டிடேட்டிவ் எஸ்டிமேஷன். ஓகே, ஸோ குவான்டிடேட்டிவ் எஸ்டிமேஷன் ஃபார் ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டி இஸ் நோன் அஸ் பட்ஜெட் அப்படின்ற மாதிரி டெஃபினேஷன் வந்து சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ பட்ஜெட் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இப்போ சப்போஸ் நான் பட்ஜெட்டே போடலை, ஆர்கனைசேஷனில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் பட்ஜெட்டே பண்ணாமல் இருந்தால்? ஸோ இப்போ உதாரணத்துக்கு கேஷ் பட்ஜெட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ கேஷ் பட்ஜெட்டே போடலை நம்ம. ஓகே, கேஷ் பட்ஜெட் போடாமல் வந்து நம்ம வாட்டுக்கு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆர்கனைசேஷனை. கேஷ் பட்ஜெட் போடாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எவ்வளோ தூரம் கேஷ் வந்து பாக்கெட்டில் வச்சுருக்கணுங்கிறது தெரியாது. ஓகே, அப்போ நான் இஷ்டத்துக்கு கேஷ் வச்சுருப்பேன். அப்போ இஷ்டத்துக்கு கேஷ் வச்சேன்னா அந்த கேஷ் மேபி வந்து ஹையராக வச்சுருக்கலாம், அல்லது கேஷே இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டேஜாகவும் வச்சுருக்கலாம். அப்போ கேஷ் அதிகமாக நான் வச்சுருந்தா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாமல் இன்ட்ரெஸ்ட்டில் நான் லாக்அப் ஆகிருப்பேன். கேஷ் அதிகமாக வச்சுருந்தா என்ன ஆகும்? அந்த கேஷை பேங்க்கில் வச்சுருந்தா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். இப்போ கேஷ் அதிகமாக வைக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்து என்ன ஆகிடுதுன்னா லாஸ் ஆகுது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் வந்து லாஸ் ஆகுது. ஸோ இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆகுது. சப்போஸ் கேஷ் கம்மியாக வச்சுருந்தா என்ன ஆகும்? டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. என்ன டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது? இப்போ நீங்கள் வந்து பட்ஜெட்டே போடல, கேஷ் பட்ஜெட் போடல, நீங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கேஷ் வச்சுருக்கீங்க, அது கம்மியாக வச்சுருக்கீங்களா கூட வச்சுருக்கீங்களான்னு தெரியாது. ரெண்டில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் பாசிபிள். எய்தர் கூட வச்சுருப்பீங்க இல்லை கம்மியாக வச்சுருப்பீங்க. கூட வச்சுருந்தா இன்ட்ரெஸ்ட் லாஸ் ஆகும். கம்மியாக வச்சுருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு திடீர்னு ஒருத்தர் வந்து சேலுக்காக உங்கள்கிட்ட கேட்டிருக்காரு. அதாவது வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணும்ப்பா, உங்கள்கிட்ட இப்போ இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ உங்கள்கிட்ட இல்லை, அது வந்து திடீர்னு பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ பர்ச்சேஸ் பண்ணல டக்குன்னு உங்களுக்கு கேஷ் தேவைப்படும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த டிமாண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. நான் வந்து கேஷுங்கிறத பேங்க் பட்ஜெட்டுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பேங்க்கில் இருக்கக்கூடிய எவ்வளோ தூரம் சராசரியாக ஃபண்டு இருக்கணும்னு சொல்லிட்டு பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ஆவரேஜாக எவ்வளோ தூரம் வந்து கேஷ் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒரு எஸ்டிமேஷன் போட்டு பார்க்கணும். நம்ம பழைய வருஷத்துலலாம் எவ்வளோ கேஷ் ரிக்குவயர்மெண்ட் இருந்திருக்கு, எந்த அளவுக்கு நம்ம கேஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எஸ்டிமேஷன் போட்டுட்டு அந்தளவுக்கு கேஷை பேங்க்கில் எப்பயும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாமல் இன்ட்ரெஸ்ட் லாஸும் வராது, தேவையில்லாமல் வந்து இந்த டிமாண்ட் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமையும் வந்து போகாது. அப்போ இந்த மாதிரி பட்ஜெட் போட்டால் தான் ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறத நம்ம வந்து தடுக்க முடியும். அப்போ பட்ஜெட்டுடைய அட்வான்டேஜ் என்னது? ஒரு ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டி ஓரியன்டாக எஸ்டிமேட் பண்ணோன்னா சம்திங் ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை தடுக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் ஸ்மூத் ஆப்ரேஷனுக்காக நம்ம கண்டிப்பான முறையில் பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் ஸ்மூத்தாக வந்து ஆப்ரேஷனை கேரி அவுட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஒன் மோர் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், பட்ஜெட்டுடைய அட்வான்டேஜ் திரும்ப சொல்கிறேன். ஸோ இப்போ பட்ஜெட் போடாமல் இருந்தால் எனக்கு என்ன ஆகும்? ரிசோர்ஸ் அலோகேஷன் சரியாக பண்ண முடியாது. நான் கேஷை வச்சு சொன்னேன், இந்த மாதிரி எல்லா ரிசோர்ஸும் இருக்குது. கேஷுங்கிறது ஒன் டைப் ஆஃப் ரிசோர்ஸ், இந்த மாதிரி நிறையா ரிசோர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பட்ஜெட்டை வந்து போடாமல் இருந்தோம்னா ரிசோர்ஸ் அலோகேஷன் சரியாக வராது. ஸோ பட்ஜெட் போட்டால் அப்போ எனக்கு என்ன ஆகும்? ப்ராப்பரான ரிசோர்ஸ் அலோகேஷன் இருக்கும். ஓகே, ஸோ ப்ராப்பரான ரிசோர்ஸ் அலோகேஷன் இருக்கும். அண்ட் ஒன் மோர் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் ஆல்ரெடி ஒரு ப்ரீஃபிக்ஸாக வந்து போக முடியும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த கண்ட்ரோல் எபிலிட்டியோட பண்ண முடியும். வித்தின் கண்ட்ரோல் லிமிட்ஸ்குள்ளே பண்ண முடியும். இது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இப்போ வீட்டுக்கே ஒரு பட்ஜெட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் எப்படி பட்ஜெட் போடுவோம்? இந்த மாதம் வந்து சேல்ரி இவ்வளோ வந்திருக்கு, இந்த சேல்ரி வச்சு இந்த அமௌண்ட் வந்து காய்கறிகள் வாங்குறதுக்காக நம்ம ஒதுக்கிடுவோம்.
அண்ட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து மளிகை சாமான் வாங்குறதுக்காக ஒதுக்கிறோம். அண்ட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அஃப்கோர்ஸ் வந்து ஒரு லெஷர் திங்ஸுக்காக, டூர் போகிறதுக்கோ இல்லை இதுக்காக. அண்ட் ஒரு அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரித்து என்ன பண்ணுறீங்க, பட்ஜெட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பட்ஜெட் பண்ணையில் இந்த மாதிரி பிரித்து பண்ணையில் இப்போ பட்ஜெட்டை வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ வெஜிடபிள்ஸ்க்கு கொஞ்சம், டூருக்கு கொஞ்சம், க்ராசரி ஐட்டம்ஸ்க்கு கொஞ்சம், அண்டு சேவிங்ஸுக்கு கொஞ்சம், இப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் இப்படி பிரித்து போட்டிங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து ப்ரீஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். எப்படி ப்ரீஃபிக்ஸ் ஆகும்? இப்போ வெஜிடபிளுக்கு சப்போஸ் வந்து மந்த்லி பட்ஜெட்டில் 3000 rupees ஒதுக்கியிருக்கீங்க வெஜிடபிள் வாங்குறதுக்கு. அப்போ நீங்கள் உங்கள் மைண்ட் வந்து ப்ரீஃபிக்ஸ் பண்ணிடும், இங்கே பாருடா 3000 தான் வெஜிடபிளுக்கு, அப்போது ஒரு வாரத்துக்கு நான் வந்து 750 ரூபா தான் செலவு பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 750 ரூபா தான் செலவு பண்ண முடியும் 4 வாரம்னு. அப்படி அப்போ 750க்குள்ளே நீங்கள் வெஜிடபிளுக்கு டார்கெட் பண்ணுவீங்க. அப்போ 750 கிராஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேலே வெஜிடபிளே வாங்க மாட்டீங்க அந்த வாரம். பிகாஸ் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ப்ரீஃபிக்ஸ்டாக 3000 தான் வெஜிடபிளுக்குன்னு சொல்லி அலோகேட் பண்ணல. உங்கள் மைண்டும் கஸ்டமைஸ் ஆயிரும் அதுக்குள்ளே வந்து. ஸோ அதனால் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் லிமிட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது பெரிய அட்வான்டேஜ் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும். அப்போ பட்ஜெட் போடாமல் இருந்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் லிமிட்டே தெரியாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்கள் பட்ஜெட் வந்து சேலரி வந்து 10,000 வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியாது எவ்வளோ தூரம் வந்து வெஜிடபிள் வாங்கணும், எவ்வளோ தூரம் டூருக்காக செலவு பண்ணணும், எவ்வளோ தூரம் கிராசரி பண்ணணும், எவ்வளோ தூரம் சேவிங்ஸ்க்காக பண்ணணுன்றது தெரியாது. அப்போது ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மைண்ட் வந்து அதுக்குள்ளே தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரீஃபிக்ஸ் பண்ணிடும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அந்தந்த அதுக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ஜெக்டிவான எல்லாமே வந்து உங்களுக்கு அச்சீவ் ஆயிரும். ஸோ யூ வில் பி a ஹாப்பியர் பர்சன். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்க வந்து அந்தந்த இதுக்கு அலோகேட் பண்ணதை வந்து அந்த லிமிட்டுக்குள்ளே வந்து செலவு பண்ண பழகுவாங்க. ஓகே, ஸோ அதனால் பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரிங்க சார், இதான் சொல்லிட்டீங்களே பட்ஜெட்டுங்கிறது இந்த விஷயம் தான், அப்புறம் எதுக்கு இதுக்கு ஒரு தனியாக ஒரு சாப்டர் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட்டுங்கிறது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான விஷயம். ஒரு ஃபேமிலிக்கு பட்ஜெட் போடுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். பட் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லல ஒரு கடல் மாதிரி இருக்கும். அப்போ அந்த கடலுக்குள்ளே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ரிசோர்ஸுக்கு பட்ஜெட் போட வேண்டியது இருக்கும். ஓகே, கேஷுங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸுங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷனுங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாகவும் நம்ம பட்ஜெட் போட கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் லேபருக்கும் தனியாக ஒரு பட்ஜெட் பண்ணணும், சேலரி ஒதுக்கீடுக்குன்னு தனியாக பட்ஜெட் பண்ணணும். ஒவ்வொரு பட்ஜெட்லையும் என்னென்ன இன்ஃபார்மேஷன் வந்து தேவை, எந்த இன்ஃபார்மேஷன் தேவையில்லை, என்ன மாதிரி டூல்ஸ் அண்ட் மெக்கானிசம் வந்து அந்த பட்ஜெட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இப்படிங்கிறது ஹோல் ஸ்டடி வந்து பண்ணணும். ஸோ அதனால தான் பட்ஜெட்டுங்கிறது ஒரு சாப்டர் மட்டுமே பத்தாது, ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்டர் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த சாப்டர் மட்டும் நம்ம வந்து பட்ஜெட்டில் வந்து படிக்க போகிறோம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பட்ஜெட்டில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் பட்ஜெட், ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட், பர்ச்சேஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட், பட்ஜெட் ரேஷியோ, கேஷ் பட்ஜெட், ஜீரோ பேஸ்டு பட்ஜெட், பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட். இப்போ ஒன்றுக்கும் நான் குட்டியாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து அதோடைய டீட்டெயில்டு வெர்ஷன் வந்து அந்தந்த கன்சர்ன் டாபிக் வரையில் நம்ம வந்து பார்க்கலாம். மாஸ்டர் பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவரால் ஒரு கம்பெனியோடைய பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் பட்ஜெட்னா ஓவரால் ஒரு காஸ்ட் ஷீட்டு மாதிரி ஒரு டேட்டா இருக்கும், அதுக்கு பேர் வந்து மாஸ்டர் பட்ஜெட். ஓகே, ஸோ அந்த மாஸ்டர் பட்ஜெட்டுங்கிறது பேஸ்ட் ஆன் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸை வச்சு அந்த பட்ஜெட் வந்து போடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஆவரேஜாக ஒரு வருஷத்தில் நீங்கள் 6 லட்சம் யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாஸ்டர் பட்ஜெட்டும் 6 லட்சம் யூனிட்டுக்கு தான் வந்து போடுவாங்க. இந்த வருஷம் அந்த 6 லட்சம் யூனிட் வந்து தயாரித்தா என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதா மாஸ்டர் பட்ஜெட். ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்னா மாஸ்டர் பட்ஜெட்டை தேவையான யூனிட் அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி மாற்றி பார்த்தோன்னா அதுக்கு பேர் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். உதாரணத்துக்கு இப்போ மாஸ்டர் பட்ஜெட் வந்து நீங்கள் 6 லட்சம் யூனிட்டுக்கு வந்து நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க. அப்போ எனக்கு வந்து சப்போஸ் இந்த 6 லட்சம் யூனிட்டாக இல்லாமல் 8 லட்சம் யூனிட்டுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாஸ்டர் பட்ஜெட்டை 8 லட்சம் யூனிட்டுக்கு ஃப்ளெக்சிபிள் பண்ணுறீங்க. நம்ம எப்படி ஒரு ரப்பர் மேட் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த மாதிரி வந்து அதை ஃப்ளெக்சிங் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் பண்ணி பார்க்குறதுக்கு பேர் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். பர்ச்சேஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொடக்ஷன் ரிக்குவயர்மெண்ட்டும் பர்ச்சேஸ் ரிக்குவயர்மெண்ட்டும் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது வந்து பர்ச்சேஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பட்ஜெட் ரேஷியோங்கிறது ஒரு தனி கான்செப்ட். இதை பற்றி நான் இன்ட்ரோடக்ஷனும் இப்போ கொடுக்க முடியாது. ஸோ அந்த ரேஷியோ வரையில் நான் சொல்கிறேன்.
கேஷ் பட்ஜெட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஷ் ரிக்குவயர்மெண்ட் எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்குறது வந்து கேஷ் பட்ஜெட் வந்து உங்களுக்கு சொல்ல போகுது. ஜீரோ பேஸ்டு பட்ஜெட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கும் உங்கள் ஆக்சுவலுக்கும் எந்த ஒரு தவறும் இல்லாமல் எந்த ஒரு வேரியன்ஸும் இல்லாமல் ஒரு பட்ஜெட் போடுறதுக்கு பேர் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் எகைன் இதுவும் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு பட்ஜெட் போட்டு உங்களுடைய ஆக்சுவலை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட். அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் தான் நம்ம வந்து ஹோல் செட் ஆஃப் இதில் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கிற சாப்டரில் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்டு வெர்ஷனாக வந்து பார்ப்போம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாஸ்டர் பட்ஜெட்டுக்கும் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் சொன்னேன், மாஸ்டர் பட்ஜெட்னா என்னது, ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நான் எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து உங்களுக்கு. ஸோ இப்போ மாஸ்டர் பட்ஜெட் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஆவரேஜாக எந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் நடக்குதோ அந்த அளவுக்கு வந்து டேட்டா வச்சு வந்து பட்ஜெட் வந்து போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வருஷம் ஃபுல்லாக, அதாவது எல்லா வருஷமும் 3 வருஷமாக கடந்த 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆவரேஜாக ஒரு 6 lakhs அண்ட் அரௌண்டு வந்து போயிட்டுருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் இயரும் வந்து ஒரு 6 lakhs அளவுக்கு பட்ஜெட் போடுவீங்க. 6 லட்சம் யூனிட்ஸ் இந்த வருஷமும் ப்ரொடியூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு அதுக்கு மெட்டீரியல் ஆகுது, எந்த அளவுக்கு லேபர் ஆகுது, எந்த அளவுக்கு அதுக்கு ஓவர் ஹெட்ஸ் ஆகுது, அண்ட் எந்த அளவுக்கு அதோடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆகுது, அண்ட் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 6 லட்சம் யூனிட்ஸுக்கு நீங்கள் வந்து பட்ஜெட் போடுவீங்க. அதுக்கு பேர் வந்து மாஸ்டர் பட்ஜெட். அண்ட் இப்போ சப்போஸ் வந்து 8 lakhs யூனிட்ஸ் ஆனால் என்னவா இருக்கும், அல்லது வந்து 5 lakhs யூனிட்ஸாக இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 லட்சத்தை கன்வெர்ட் பண்ணி ஃப்ளெக்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்குறதுக்கு பேர் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு டயக்ராம் வந்து ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஸ்வீட் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்வீட் வந்து செஞ்சுருக்காங்க, ஒரு 10 மெம்பருக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. சப்போஸ் இது மாஸ்டர் பட்ஜெட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மெட்டீரியல் அப்போ இதுக்கு எவ்வளோ இருக்குன்னா 100 rupees ஆகுது. அப்போ ஒரு மெம்பருக்கு மெட்டீரியல் காஸ்ட் வந்து 10 ரூபா இருக்குது, லேபர் வந்து 50 rupees இருக்குது, ஃபிக்ஸ்டு ரெண்ட் வந்து 75 rupees இருக்குது. இந்த சப்போஸ் இந்த ஸ்வீட்டு செய்கிறதுக்கு ரெண்ட் ஏதோ கொடுக்குறீங்க, அந்த பாத்திரத்துக்கு வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அந்த வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்த பாத்திரத்துக்கு ரெண்ட்டு கொடுக்குறது வந்து ஒரு 75ன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு மாஸ்டர் பட்ஜெட் மாதிரி இது போட்டிருக்கேன். ஒரு 10 பேத்துக்கு வந்து ஸ்வீட் செய்கிறோம், இதுக்கு ஒரு பட்ஜெட் வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து மாஸ்டர் பட்ஜெட். ஸோ மாஸ்டர் பட்ஜெட்னா ஆவரேஜாக 10 பேத்துக்கு செய்வோம். ஸோ இதை வச்சு ஒரு டேட்டா வச்சு நம்ம வந்து போட்டிருக்கோம். அப்போ 100, 50, 75 வந்து டோட்டல் வந்து 225 வந்து வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஃப்ளெக்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா 2 பேத்துக்கு சப்போஸ் வந்து நம்ம பட்ஜெட் போட்டால் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ நான் வந்து இப்போ 10 பேத்துக்கு போடையில் எனக்கு என்ன இருக்குது, 2 வேரியபிள் காஸ்ட் இருக்குது, ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்குது. வேரியபிள் மட்டும் தான் வந்து மாறுமே ஒழிய ஃபிக்ஸ்டு காஸ்ட் எப்படி இருக்கும், நம்மளுக்கு டோட்டல் வந்து சேமாக இருக்கும். அப்போ 2 பேத்துக்கு நான் இப்போ ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் போட்டால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். மெட்டீரியல் 20, ஏன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு சொல்லல, மெட்டீரியல் காஸ்ட் வந்து 2 பேத்துக்குன்னு சொல்லி நான் பட்ஜெட் போட்டால் 20 rupees போடுவேன். லேபர் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபா, அப்போ 2 பேத்துக்குன்னு சொல்லல 10 ரூபா ஆகுது. ஆனால் ரெண்ட் வந்து மாறவே மாறாது, என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து அதே அளவுக்கு தான் ரெண்ட்டுக்கு வந்து வாடகைக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அது வந்து 75 அண்ட் ஓவராலாக டோட்டல் காஸ்ட் வந்து 105. when I am preparing flexible budget for 2 members it comes around 105. ஸோ மாஸ்டர் பட்ஜெட் வந்து 225, அதுலேருந்து ஃப்ளெக்சிபிள் போட்டு நம்ம வந்து 105 கொண்டு வந்திருக்கோம். அண்ட் ஃப்ளெக்சிபிள் 4 பேத்துக்கு போட்டால் அதே மாதிரி டேட்டா வந்து மாறுது. மெட்டீரியல் 40, லேபர் 20, ஃபிக்ஸ்டு ரெண்ட் 75 அண்ட் டோட்டல் வந்து 135. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாஸ்டருக்கும் ஃப்ளெக்சிபிளுக்கும் என்னென்னு. மாஸ்டருங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேட்டா மாதிரி ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ சொல்லுவாங்க இல்லையா மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மாஸ்டர் பிளானுங்கிறது எல்லாமே கவர் ஆகிருக்கும், அதாவது ஆவரேஜாக என்ன மாதிரிலாம் நடக்குதோ எல்லாமே அதில் கவர் ஆகிருக்கும். அண்ட் ஃப்ளெக்சிபிள்ங்கிறது அந்த மாஸ்டரை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி சப்போஸ் 2 4 சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா அதுக்கு பேர் வந்து ஃப்ளெக்சிபிள். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இழுத்து பார்க்குறோம். ஓகே, மேபி வந்து 10க்கு மேலே கூட இழுத்து பார்க்கலாம், 11 மெம்பர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணால் என்ன ஆகுன்ற மாதிரியும் பார்க்கலாம். ஸோ அதுவும் ஃப்ளெக்சிபிள் தான். ஸோ அதுக்கு கீழே அல்லது மேலேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணி பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து அதுக்கு பேர் வந்து ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். ஓகே, ஸோ மாஸ்டர் வெர்சஸ் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்து மாஸ்டர் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து மாஸ்டர் பட்ஜெட்டை பேஸ் பண்ணியிருக்கு அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற சம் எல்லாம் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டை பேஸ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு 75% ஆஃப் தி கொஷின் வந்து ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஓரியன்டாக தான் பட்ஜெட்ரி கண்ட்ரோல்லேருந்து வந்து வரும், சாப்டர்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். பட் ரீசன்ட் ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டவே வந்து காஸ்ட் ஷீட்டாக வந்து கொஷின் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா இது காஸ்ட் ஷீட்டில் இருக்கிற சம்முங்கிற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. பட் அது காஸ்ட் ஷீட்டு கிடையாது, உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஓரியன்டாக பட்ஜெட்ரி கண்ட்ரோலேருந்து கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ சம்குள்ளே வந்து போகலாம். இப்போ கொஷின் நம்பர் 1 வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 1, float glass manufacturing company requires you to present the master budget for the next year from the following information. Sales: toughened glass 1,60,000, bent glass 2 lakh, direct material cost 60% of sales, direct wages 20 workers at rupees 150 per month, factory overheads, indirect labor, work manager 500 per month, foreman 400 per month, stores and spares 2.5% on sales, depreciation on machinery 12,600, light and power 3,000, repairs and maintenance 8,000, other sundries 10% on direct wages, administration, selling and distribution expenses 36,000 per year. இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் பட்ஜெட் கேட்டிருக்காங்க. ஸோ மாஸ்டர் பட்ஜெட்டுக்கு உண்டான எல்லா இன்ஃபார்மேஷனும் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. நம்ம எடுத்து ஜஸ்ட்டு ஒரு காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் மாதிரியோ இல்லை வந்து ஒரு ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டுட்டு மாஸ்டர் பட்ஜெட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு என்ன சொல்ல போகிறோம், சேல்ஸ் இவ்வளோ தூரம் இருக்குது, காஸ்ட் எல்லாம் இவ்வளோ தூரம் ஆயிருக்கு, இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாஸ்டர் பட்ஜெட் வந்து போடுறோம். அண்ட் மாஸ்டர் பட்ஜெட்டுக்கு உண்டான அனைத்து டேட்டாவுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ஒர்க்கிங்கும் இல்லை, நம்ம இன்ஃபார்மேஷன் எடுத்து போட்டு ஜஸ்ட் ப்ரெசன்டேஷனை மட்டும் நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் கற்றுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாஸ்டர் பட்ஜெட்டுடைய ஃபார்மேட் வந்து நம்ம கற்றுக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு மாஸ்டர் பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மாஸ்டர் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் வந்து போடுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மாஸ்டர் பட்ஜெட்டுடைய அந்த ஃபார்மேட் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, சேல்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்தந்த அமௌண்ட்டை வந்து அங்கங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஸோ சேல்ஸ் காஸ்ட், அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட். ஓகே, ஸோ காஸ்ட்டுன்னு சொல்லல நம்மளுக்கு வந்து அந்த காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் மாதிரி இது வந்து போகும். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபார்மேஷன் வந்து இதில் எல்லாமே அப்படியே கொடுத்ததுனால நம்ம எல்லா காஸ்ட்டையும் தூக்கி அப்படியே வந்து போட்டுட்டு நெட் ப்ராஃபிட் வரும். தட்ஸ் ஆல். இதான் வந்து மாஸ்டர் பட்ஜெட். ஓவரால் பட்ஜெட்டுக்கு பேர் மாஸ்டர் பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொண்டு வரோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான பர்சன்டேஜ், இது எத்தனை பர்சன்டேஜுக்கு அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லலை. ஸோ இப்போ மாஸ்டர் பட்ஜெட் சப்போஸ் இது 100% இருக்குன்னா ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் 80% கேட்குறாங்கன்னா கன்வெர்ட் பண்ணி நம்ம போடணும். ஸோ அது அடுத்த செக்மெண்ட் கொஸ்டின் வரையில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபார்மேஷனை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ சேல்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. சேல்ஸ் வந்து 6 lakh டஃபண்ட் கிளாஸ், பென்ட் கிளாஸ் வந்து 2 lakhs இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணுறோம். சேல்ஸ் வந்து 6 lakhs, பென்ட் கிளாஸ் 2 lakhs. அப்போ ஓவரால் சேல்ஸ் எவ்வளோ 8 lakhs இருக்குது. ரைட்டா? காஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். டைரக்ட் மெட்டீரியல் வந்து 60% ஆஃப் சேல்ஸ், வெறும் சேல்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. டஃபண்ட் கிளாஸில் 60%, பென்ட்டில் 60%ன்னு சொல்லலை. ஓவரால் சேல்ஸில் 60%ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து ஓவரால் சேல்ஸில் 60% அப்படின்னு சொல்லலை. 8 lakh into 60% நம்மளுக்கு 4,80,000 வருது. அதுக்கப்புறம் டைரக்ட் வேஜஸ் பாருங்கள், 20 ஒர்க்கர் இருக்காங்க, 150 பெர் மந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இயர்லி பட்ஜெட் நம்ம போடுறோம், மந்த்லி பட்ஜெட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபார்மேஷனை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும். அது இயர்லி பட்ஜெட்டா, வீக்லி பட்ஜெட்டா, மந்த்லி பட்ஜெட்டா அப்படிங்கிறது பார்க்கணும். நம்மளுக்கு கேட்குற இன்ஃபார்மேஷன் என்னென்னா இயர்லி பட்ஜெட்டுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி சேல்ஸ் வந்து பெர் இயர்க்குன்னு போட்டாச்சு, மெட்டீரியலும் பெர் இயருக்கு போட்டாச்சு. இதை நம்ம வந்து பெர் இயருக்கு மாற்றணும். அப்போ 20 workers into 150 into 12 அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள், 36,000 வந்து வருது. 20 into 150 into 12. ஓகே, அடுத்தது பாருங்கள், இன்டைரக்ட் வேஜஸ் வந்து இருக்குது. ஒர்க் மேனேஜர் வந்து 500 per month. இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், 500 into 12னு சொல்லி போடுறோம். ஒரு ஒர்க்கர் தான் இருக்காங்க ஒர்க் மேனேஜர்னு சொல்லல. அண்ட் ஃபோர்மேன் சேலரி வந்து 400 into 12, 400 per monthங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ into 12 பண்ணல 4,800 வருது. டெப்ரிஷியேஷன் சொல்லியிருக்காங்க மிஷினரிக்கு வந்து. ஸோ டெப்ரிஷியேஷன் ஆன் மிஷினரி வந்து ஆக்சுவலாக 12,600, சாரி, ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் வந்து 2.5% ஆன் சேல்ஸு. ஸோ ஆக்சுவலாக இதில் மாற்றி போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கிறேன்.
ஸோ டெப்ரிஷியேஷன் வந்து நான் அதவே எடுத்துக்கிறேன் 12,600. ஆக்சுவலாக ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸில் வந்து இந்த 2.5% வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆன்சர் முடிஞ்சதுக்கப்புறம் இதை மாற்றிட்டு திரும்ப ஸ்லைடை போடுறேன். நீங்கள் அதை பாஸ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக டெப்ரிஷியேஷன் 2.5% ஆன் சேல்ஸ் கிடையாது, பிகாஸ் இன்ஃபார்மேஷன் மாறிடுச்சு. ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் தான் வந்து 2.5% ஆன் சேல்ஸு. டெப்ரிஷியேஷன் அவன் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டான் 12,600ன்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். ஸோ லைட் அண்ட் பவரும் வந்து அவன் கொடுத்துருக்கான் 3,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இதுவுமே வந்து பெர் ஆனம் தான். ஸோ அதனால் லைட் அண்ட் பவர் வந்து 3,000. அடுத்தது ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் தான் 2.5% ஆன் சேல்ஸ். ஸோ 8 lakhல 2.5% பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து 20,000 வரும். 8 lakhஸில் 2.5% பண்ணிங்கன்னா 20,000 வரும். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் 8,000. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் வந்து இங்கே இருக்குது 10% ஆன் டைரக்ட் வேஜஸ். ஸோ என்னுடைய டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ இருக்குது 36,000 இருக்குது. அதில் 10% போட்டிங்கன்னா 3,600. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 36,000 per year. ஸோ அதுவும் வந்து இங்கே வந்துடும். அண்ட் ஓவராலாக வந்து என்னுடைய காஸ்ட் வந்து எவ்வளோ டோட்டல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,10,000 வருது. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு வரக்கூடிய நெட் ப்ராஃபிட் 1,90,000. ஸோ இதான் வந்து ஒரு மாஸ்டர் பட்ஜெட். ஓவராலாக எல்லாமே அடங்கியிருக்கும், அதுக்கு பேர் வந்து மாஸ்டர் பட்ஜெட். அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம ஃப்ளெக்சிபிள் வந்து பண்ணலாம். அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு பெக்யூலியராக ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் கூட நம்ம பட்ஜெட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு டைரக்ட் வேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேஜஸ் ஓரியன்டாக பட்ஜெட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த வேஜஸில் இந்த டோட்டல் வர மாதிரி நுணுக்கமாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். டைரக்ட் வேஜஸில் வந்து ஏ கேட்டகரி ஆஃப் லேபருக்கு எவ்வளோ தூரம் பட்ஜெட் பண்ண வேஜஸ் எவ்வளோ இருக்குது, பி கேட்டகரி, சி கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வாரியாக பட்ஜெட் வந்து பண்ணலாம். ஸோ மாஸ்டருங்கிறது ஒரு மாஸ்டர் டேட்டா மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதை மட்டும் நான் மாற்றிடுறேன். இந்த 2.5% ஆன் சேல்ஸ் வந்து இங்கே போட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா பாஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதை மாற்றியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை இப்போ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் போகிறேன். ஸோ இப்போ மாஸ்டர் பட்ஜெட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஷனில் வந்து பார்த்தோம். ஓவராலாக எப்படி வந்து ஒரு பட்ஜெட் வந்து போடுறாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து மாஸ்டர் பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். Now we are going to see what is flexible budget. So flexible budgetனா எப்படி அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். So question number 2 பாருங்க. A factory which expects to operate 7,000 hours, that is at 70% level of activity. ஸோ அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு 70% வந்து அவங்க சம்திங் ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இது வந்து ஒரு மாஸ்டர் பட்ஜெட்டாக இருக்கலாம் 70%ங்கிறது. அதை பேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ண சொல்லலாம். ஸோ பார்ப்போம். 70% லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டியில் அவங்க கொடுத்த டேட்டா பாருங்கள். வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் 1,260, செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் 1,200, ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் 1,800. தி செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் கோ அப் பை 10% between 85% and 95% activity and by 20% above 95% activity. Construct a flexible budget for 80, 90 and 100% activities. Okay, fine. ஸோ இந்த கொஷனில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள், செமி வேரியபிள், ஃபிக்ஸடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது மூணோடைய இது வந்து நம்ம பார்த்துக்குறோம். வேரியபிள் அப்படின்னு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு யூனிட்டும் மாற மாற வந்து இதோடைய டோட்டல் வந்து நம்மளுக்கு மாறும். ஸோ அதுக்கு பேர் வந்து வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ 70% இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து 85% இருக்காது. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்காது. டோட்டலாக வந்து இது கண்டிப்பான முறையில் டோட்டல் வந்து இதுக்கு மாறிட்டே இருக்கும். செமி வேரியபிளும் மாறும். ஆனால் இந்த செமி வேரியபிள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உள்ள ஒரு பேஸ்மெண்ட் வந்து ஃபிக்ஸாக இருக்கும். ஓகே, ஒரு இது வந்து ஃபிக்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடியதான் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேரியபிளாக மாறிட்டே இருக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ 1,200 வந்து ஃபிக்ஸ்டு போர்ஷன் 500ன்னு வச்சுக்கோங்களேன். அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த 500 போக பேலன்ஸ் இருக்கிறது என்ன இருக்குது 700. அந்த 700 வந்து வேரியபிள் போர்ஷனாக இருக்கும், அது மாறிட்டே இருக்கும். ஆனால் இந்த கொஸ்டினில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக செமி வேரியபிள் கேரக்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ செமி வேரியபிள் எப்படி இருக்குன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10 யூனிட்டுக்கு நான் வந்து ஒரு செமி வேரியபிள் நான் எழுதிக்கிறேன். ஒரு ஃபிக்ஸ்டு ரெண்டுமே இருக்கும். ஃபிக்ஸ்டு போர்ஷனும் இருக்கும் அண்ட் வேரியபிள் போர்ஷனும் இருக்கும். இப்போ ஃபிக்ஸ்டு போர்ஷன் வந்து சப்போஸ் வந்து ஒரு 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் இருக்க வேரியபிள் போர்ஷன் வந்து ஒரு 20 rupees, விச் மீன்ஸ் ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாங்கிற மணிக்கு வேரி ஆகிட்டு இருக்கு. அப்போ இது வந்து 120 செமி வேரியபிள். அப்போ 20 யூனிட்ஸ்க்கு என்ன ஆகும் எனக்கு
டோட்டல் பார்க்கல 100 வந்து அப்படியே இருக்கும். 20 into 2 பண்ணல 40. புரியுதா? இந்த இது வந்து 10 யூனிட்ஸுக்கு வந்து 2 ரூபாங்கிறது வேரியபிள் போர்ஷன். ஸோ ஃபிக்ஸ்டும் இருக்கும் வேரியபிளும் இருக்கும். ஓகே, வேரியபிள் போர்ஷன் 20னா 20 ரூபீஸ்க்கு வேரியபிள் போர்ஷன் எவ்வளோ? 40. அப்போது ஒரு பேஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மீறி வேரியபிள் போர்ஷனும் இருக்கும். அதாவது ரெண்டுடைய காம்பினேஷனும் இருக்கும். அதில் பேஸாக வந்து இந்த ஃபிக்ஸடு எப்பயுமே இருக்கும். 0 யூனிட்ஸ் இருந்தாலும் இந்த ஃபிக்ஸ்டு யூனிட்ஸ் வந்து 100ங்கிறது ஒரு பேஸ் இருக்கும். அப்போ இங்கே 140. அப்போ 25 யூனிட்ஸாக இருந்தால் உங்களுக்கு என்னவாகும்? 100 + 25 into 2 50 150. ரைட்டா? அப்போ இந்த செமி வேரியபிள்ங்கிறதும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். வேரியபிள் மாதிரி மாறிட்டே இருக்கும். ஆனால் வேரியபிள்ங்கிறது ஒரு ப்ரொப்போர்ஷனேட்டாக தான் மாறும். இதில் வந்து அந்த பேஸை ரிமூவ் பண்ணால் தான் வந்து அந்த ப்ரொப்போர்ஷனேட்டாக மாறும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து பேஸோட இன்க்ளூடாக இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு வந்து முடிவுக்கு வந்துட முடியாது. இது வேரியபிள்னு சொல்லி முடிவுக்கு வந்துட முடியாது. வேரியபிளாக இருந்தால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து டிவைடட் பை அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பண்ணால் சேமாக இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும். ஆனால் இதில் வந்து சேமாக இருக்காது. அப்போ இதை வச்சு வந்து செமி வேரியபிள்னு சொல்லி கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இந்த கொஸ்டினில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லியிருக்கிறது செமி வேரியபிள்னு சொல்லியிருந்தாலும் கூட அதோடைய ட்ரீட்மெண்ட் செமி வேரியபிள் மாதிரி அவங்க இன்ஃபார்மேஷன் சொல்லலை. ஏன்னா செமி வேரியபிள்னால் நம்ம வந்து இந்த வேரியபிள் போர்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும்ல, அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் அவங்க ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் கோ அப் பை 10% பிட்வீன் 85 to 95. செமி வேரியபிள்ங்கிறது இந்த மாதிரிலாம் வந்து அது போகாது. 95க்கு மேலே 20 அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் அது பர்சன்டேஜாக வந்து போகாது. செமி வேரியபிள் எப்படி போகும்னா, பேஸ்மெண்ட் அதே இருக்கும். இந்த வேரியபிள் போர்ஷனை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இதோடைய பெர் யூனிட் நம்ம இருக்குது பார்த்தீங்களா, அதை மல்டிப்ளை பண்ணி தான் போகும். இப்போ இதோடைய பெர் யூனிட் எவ்வளோ வேரியபிள் வந்து 2 rupees. அப்போ 10 into 2 20, 20 into 2 40, 25 into 2 50. அப்போ இந்த யூனிட்டை பேஸ் பண்ணி தான் போகுமே ஒழிய பர்சன்டேஜாக ஓவராலாக போகாது. அப்போ அதோடைய கேரக்டர் செமி வேரியபிளில் கொஸ்டினில் செமி வேரியபிள்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது சம்திங் ஸ்டெப் ஃபிக்ஸ்டு காஸ்ட் மாதிரி இதோடைய பிஹேவியர் இருக்குது. ஸ்டெப் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே வேறு இதுக்கு வந்து போயிட்டே இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப் டு 70 வரைக்கும், அப் டு 70% வரைக்கும் எனக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, டோட்டலாக தான் இது மாறுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது சொல்லது செமி வேரியபிளாக இருந்தாலும் இது வந்து இதோடைய பிஹேவியர் செமி வேரியபிள் கிடையாதுப்பா, இது வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செமி வேரியபிள்னு சொல்லிட்டு ஸ்டெப் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக உள்ளே கொடுத்துருக்காங்க. இட் வில் ஹேப்பன் இன் பட்ஜெட்ரி அக்கௌண்ட்ஸ். ஸோ பட்ஜெட்ரி கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் செமி வேரியபிள்னு கொடுத்தாலும் அதோடைய பிஹேவியர் செமி வேரியபிள் மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அன்லெஸ் ஏதாச்சும் இந்த மாதிரி இன்ஃபார்மேஷன் கொடுத்தா அதோடைய பிஹேவியர் வந்து நீங்கள் ஸ்டெப் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபார்மேஷன் இல்லாத பட்சத்தில் நம்ம செமி வேரியபிள் போர்ஷனில் வேரியபிளை தனியாக ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு தனியாக வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வேரியபிள் அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் அந்த மாதிரி இன்ஃபார்மேஷன் வந்து டைரெக்டாக வந்து இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப் ஃபிக்ஸ்டு காஸ்ட் மாதிரி கொடுத்ததுனால we are forced to treat semi variable as step fixed cost. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அப் டு 70% வந்து 1200 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஸ்டெப்பாக வந்து எவ்வளோ தூரம் மாறுது, அதாவது 85க்கு வந்து போகலை. அப்போ 75லேருந்து 85 இருக்கிற வரைக்கும் இது அப்படியே தான் இருக்க போகுது. கரெக்டாக 70லேருந்து 85% வரைக்கும் அப்படியே இருக்க போகுது. அப்போ இது கண்டிப்பாக செமி வேரியபிள் மாதிரியே கிடையாது. செமி வேரியபிள் நம்ம என்ன பார்த்தோம்ப்பா, இங்கேருந்து ஒரு 11 யூனிட்ஸ் ஆனாலும் கூட அது மாறிடும்ல. இவங்க என்ன சொல்கிறாங்க, 85 வரைக்கும் அப்படியே இருக்கும். 85க்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10% போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சொன்னது செமி வேரியபிளாக இருந்தாலும் இவங்க ட்ரீட் பண்ணுறது ஸ்டெப் ஃபிக்ஸ்டு காஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஃபிக்ஸடாக வச்சுட்டு அந்த லெவல் மாறையில் அந்த ஃபிக்ஸடை தூக்கி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அப்போ 70 to 85% இருக்கிற வரைக்கும் 1200ல் கீப்பப் பண்ணுறாங்க. அப்புறம் 85 to இதுக்கு போகலை. அப்போ என்ன எப்படி போட்டுறேன் சார்ட் வந்து. ஸோ 70 to 85% இருக்கையில் 1200க்கு வைக்கிறாங்க. அண்ட் 85%லேருந்து 95க்கு போகலை எக்ஸ்ட்ரா ஒரு 10% ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 1200 + 10% 1320 வரும். அண்ட் 95%க்கு மேலே போகலை எக்ஸ்ட்ராவாக 20% ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஹேவ் யூ காட் மை பாயிண்ட்? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஸோ அதாவது லாஸ்ட்டாக ஒரே ஒருக்கா சொல்லிடுறேன்ப்பா, பிகாஸ் வந்து எனக்கு ஒரு திருப்தி அடையணும். ஸோ கொடுத்துருக்கிறது செமி வேரியபிள்னு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே செமி வேரியபிள் கேரக்டர் என்னென்னா,
ஒவ்வொரு யூனிட் மாற தான் செய்யும். ஆனால் வேரியபிள் மாதிரி ஒரே ப்ரொபோர்ஷனேட்டில் மாறாது. பிகாஸ் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஃபிக்ஸ்டு போர்ஷனும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம செமி வேரியபிள் கண்டுபிடிக்கணும்னா வேரியபிள் போர்ஷனை தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை போட்டு தான் வேரியபிள் தனியாகவும் ஃபிக்ஸ்டு தனியாகவும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லியிருக்காங்க? செமி வேரியபிள் 85% வரைக்கும் அதே தான் இருக்குது. 85%க்கு மேலே போகையில் தான் அடிஷ்னலாக 10% ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அந்த ஃபார்முலாக்குள்ளெல்லாம் போக தேவையில்லை செமி வேரியபிள் ஃபார்முலாக்குள்ளே. பிகாஸ் சொல்லியிருக்கிறது செமி வேரியபிளாக சொன்னாலும் இவங்க கொடுத்துருக்க அடிஷ்னல் இன்ஃபார்மேஷனை பார்த்தா அது செமி வேரியபிள் மாதிரி தெரியல. அது ஏதோ ஸ்டெப் ஃபிக்ஸ்டு காஸ்ட் மாதிரி தெரியுது. அப்போ இந்த மாதிரி இன்ஃபார்மேஷனை வச்சு அது செமி வேரியபிளில் ஸ்டெப் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து செமி வேரியபிள் ஃபார்முலாலாம் போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஸ்டெப் ஃபிக்ஸ்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே எடுத்து போட்டுருங்க. ஓகே. ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்காட்டி நம்ம வந்து செமி வேரியபிளோடைய ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவோமோ அதை வந்து பண்ணலாம். ஸோ பின்னாடி வரக்கூடிய சம்மில் செமி வேரியபிள் வச்சும் வருது. ஸோ அதில் செமி வேரியபிளுக்கு நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ புரியுதாப்பா? நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து பிபிடிக்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கொஷினுக்குள்ளே பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஃபார் 80, 90, 100% ஆக்டிவிட்டிக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 70% ஆக்டிவிட்டிக்கு இந்த மாதிரி டோட்டல் வந்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் 80க்கு எவ்வளோ, 90க்கு எவ்வளோ, 100க்கு எவ்வளோன்ற மாதிரி அதை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 70%லேருந்து 80க்கு போகையில் எதெல்லாம் சேஞ்ச் ஆகும்னா வேரியபிள் சேஞ்ச் ஆகும். செமி வேரியபிள் 85% வரைக்கும் சேஞ்ச் ஆகாது. பிகாஸ் கோ அப் பை 10% பிட்வீன் 85 to 95ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 1200 வந்து அப் டு 85 வரைக்கும் அப்படியே இருக்கும். அப்போனா 90, 100க்கு மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செமி வேரியபிளும் மாற்றம் ஏற்படும். ஃபிக்ஸடு எக்ஸ்பென்சஸை பற்றி எந்த ஒரு இன்ஃபார்மேஷனும் கொடுக்காதனால ஃபிக்ஸடு எக்ஸ்பென்சஸ் 3 லெவல்லையும் அப்படியே தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ காட் மை பாயிண்ட். வேரியபிள் வந்து 3 லெவல்லையும் மாறும். செமி வேரியபிள் ஒரு லெவல் வரைக்கும் 80 வரைக்கும் சேமாக இருக்கும். அப்புறம் 90, 100ல் வந்து மாற்றம் ஏற்படும். பிகாஸ் கொடுத்துருக்க இன்ஃபார்மேஷன் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஃபிக்ஸடு எக்ஸ்பென்சஸ் 3 லெவல்லையும் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 70% ஆஸ்பெக்டில் நம்ம வந்து டீல் பண்ணுவோம். ஸோ 70% ஆஸ்பெக்டில் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1260. ஸோ 1260. செமி வேரியபிள் 1200. ஃபிக்ஸடு எக்ஸ்பென்சஸ் 1800. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ வருதுன்னா 4260. அண்டு பட்ஜெட்டட் ரேட்லாம் கேட்கல. பட் நம்ம புக்கில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பட்ஜெட்டட் ரேட்டும் வந்து போட்டிருக்காங்க. ஹவர்ஸை டிவைட் பண்ணி அதை வந்து போட்டிருக்காங்க. ஸோ 70%ல் எத்தனை ஹவர்ஸ் வருதுன்னா 7000 ஹவர்ஸ் வருது. அப்போ பட்ஜெட்டட் ரேட், ரெக்கவரி ரேட், பட்ஜெட்டட் ரேட்டு இதெல்லாம் வந்து பெர் ஹவருக்கோ பெர் யூனிட்டுக்கோ பார்க்கல சேம் தான். ஸோ பட்ஜெட்டட் ரேட் எவ்வளோ வருதுன்னா 0.61 வந்து 2 டிவைட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் எக்ஸ்பென்ஸும் பட்ஜெட்டட் ஹவர்ஸும் டிவைட் பண்ணல 0.61 வருது. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் ஃபார் 70% இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1260 இருக்குது. இதிலேருந்து 80% இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் மை கொஷின். வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் மாறுமா மாறாதா? கண்டிப்பாக மாறும். ஒவ்வொரு யூனிட்டை பேஸ் பண்ணியும் மாறும். ஸோ ஒவ்வொரு யூனிட்டை பேஸ் பண்ணி பாறையில் இங்கே வந்து யூனிட்ஸோடைய இன்ஃபார்மேஷனில் எனக்கு என்ன இருக்குன்னா ஹவர்ஸோடைய இன்ஃபார்மேஷன் இருக்குது. அப்போ 70%க்கு 7000 ஹவர்ஸ்னால் 80%க்கு எவ்வளோன்னு சொல்லி 8000 ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் 1260ங்கிறது 70க்குனா 80க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட்டரில் போடலாம். ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கேல்குலேட்டரில் நம்ம போடுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு வந்து வேரியபிள் வந்து 70% கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 1260 டிவைடட் பை இது வந்து எவ்வளோ 70%க்கு பர்சன்டேஜ் நான் போடல. பிகாஸ் 70% கீழே போட்டுட்டு அங்கிட்டு 80% போட்டால் பர்சன்டேஜ் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகே. ஸோ டிவைடட் பை 70 மல்டிப்ளைட் பை 80. ஸோ போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 1440 வருது. ஸோ அப்போ வேரியபிள் வந்து மாற்றம் ஏற்படுது 1440. ஸோ 1260 டிவைடட் பை 70 into 80. ஓகே. செமி வேரியபிளும் ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கும் மாறதான் செய்யும். அதில் ஃபிக்ஸடை எலிமினேட் பண்ணி வேரியபிள் போர்ஷனுக்கு மட்டும் மாற்றம் ஏற்படுத்தணும். பட் பேர் செமி வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க. பட் அடிஷ்னல் இன்ஃபார்மேஷனை பார்த்தா அது செமி வேரியபிள் மாதிரி இல்லை, ஏதோ ஸ்டெப் ஃபிக்ஸடு காஸ்ட் மாதிரி இருக்குது. ஸ்டெப் ஃபிக்ஸடு காஸ்ட்னால் ஒரு லெவல் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 10% கோ அப் பை 10% பிட்வீன் 85 to 95. நம்ம இப்போ எந்த லெவலில் இருக்கோம்? 80ல் தான் பார்த்துட்ருக்கோம். 80ல் பார்க்கல அப்போ வந்து எனக்கு என்னவாக தான் இருக்கும்? சேம் அதே 1200 தான் இருக்கும். ஸோ அதனால் சேம் அதே 1200 இங்கே வரும். ஓகே. ஃபிக்ஸடு எக்ஸ்பென்சஸ்
3 லெவல்லையும் அப்படியே தான் இருக்க போகுது, அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ ஓவரால் டோட்டல் வந்து 4440 வருது. அண்ட் இங்கே பட்ஜெட்டட் ஹவர்ஸ் வந்து 8000 வரும். ரெண்டையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் 0.55. ஸோ இப்போ 90%க்கு பார்ப்போம். ஸோ 90%, 70லேருந்து 90க்கு மாற்றணும்னா சேம் இதே ப்ரொசீஜர். ஸோ 1260 is for 70. What about for 90? Multiplied by 90 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1620 வருது. ஸோ அப்போ 1620 அண்ட் செமி வேரியபிள். இப்போ இந்த செமி வேரியபிள் போர்ஷனை பார்ப்போம். 90%ல் இருக்கும். அப்போ 10% எப்போ சொல்கிறாங்க? 85 to 95. அப்போ இன்பிட்வீன் நம்ம வந்து இருக்கும். ஸோ 90ங்கிறது அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 10% அளவுக்கு பைன்னு போட்டிருக்காங்க. பைன்னா 10% அளவுக்கு கூட போகுது. அப்போ 1200 + 10%. அப்போ கேல்குலேட்டரில் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். 1200 + 10% போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 1320 வருது. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் 1320. 9 to 1 10%ன்னு போட்டிருக்கேன். இப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் அதே தான் இருக்க போகுது. அண்ட் 4740. பட்ஜெட்டட் ஹவர்ஸ் 9000. ஸோ ரெக்கவரி ரேட் வந்து 0.53 வருது. ஓகே. ஸோ இப்போ 100%க்கு இதே மாதிரி 1260 டிவைடட் பை 70 into 100 போட்டிங்கன்னா 1800 வரும். அண்ட் இந்த இடத்துல செமி வேரியபிள் பாருங்கள் என்ன இருக்குது. அண்ட் பை 20% above 95. அப்போ 100ங்கிறது above 95ல் இருக்குது. அப்போ 1200 + 20% அல்லது இன்ட்டு 120% போட்டால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். சிம்பிளாக 1200 + 20% 1440 வருது. ஸோ அப்போ 1440. ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் அதே தான் இருக்க போகுது. ஸோ டோட்டல் வந்து 3 ஆட் பண்ணிங்கன்னா 5040 வருது. பட்ஜெட்டட் ஹவர்ஸ் 10,000 ஹவர்ஸ் 100%க்கு. ஸோ ரெக்கவரி ரேட் வந்து இங்கே 0.504 வரும். ஸோ அந்த 2 டெசிமல் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ காட் மை பாயிண்ட். ஸோ அப்போ ஃப்ளெக்சிபிள் நம்ம போடையில் ஒரு மாஸ்டர் டேட்டாலேருந்து ஃப்ளெக்சிபிள் எடுக்கையில் வேரியபிள் ஈச் அண்ட் எவ்ரி இன்க்ரீஸ்க்கு மாறிட்டே இருக்கும். செமி வேரியபிளும் அப்படி தான் மாறும். ஆனால் அதில் ஒரு போர்ஷன் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் வந்து இந்த கொஷனில் வந்து அது ஸ்டெப் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஒரு லெவல் வரைக்கும் ஒரு இதில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அது மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸடு எக்ஸ்பென்சஸ் எப்போயுமே அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இந்த விஷயத்தை கான்சன்ட்ரேஷனில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து இந்த மாதிரி செமி வேரியபிள் தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த செமி வேரியபிளோடைய இன்ஃபார்மேஷனை கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணணும். ஓகே. கொடுத்துருக்கிறது செமி வேரியபிள்னு கொடுத்துருந்தாலும் ஆனால் அதுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய விதம் வந்து செமி வேரியபிள் மாதிரி ட்ரீட் பண்ண சொல்ல மாட்டாங்க. அது வந்து வேறு மாதிரி அடிஷ்னல் இன்ஃபார்மேஷன் இருந்தால் அதை வேறு மாதிரி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணணும். செமி வேரியபிளாக அதை வந்து பார்க்கவே பார்க்காதீங்க. ஓகே. சப்போஸ் செமி வேரியபிளை பற்றின ஒரு அடிஷ்னல் இன்ஃபார்மேஷன் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதுக்கு செமி வேரியபிளுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அதை வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, ஃபைன். ஸோ அந்த செக்மெண்ட் வந்து இனி அடுத்து வரக்கூடிய சம்மில் வந்து வரும். ஸோ அந்த சம்மில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபைன். கொஷின் நம்பர் 2. ஸோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் காப்பி பண்ணாட்டி ரீவைண்ட் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணிவிட்டு வாங்க. நவ் கொஷின் நம்பர் 3க்குள்ளே நம்ம போகிறோம். பிஃபோர் கோயிங் இன் டு தட் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். கொஷின் நம்பர் 3ல் நிறைய விஷயம் நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பட்ஜெட்டில் இருக்க எல்லா பார்ட்டுமே இந்த கொஷின் நம்பர் 3 வந்து நம்மளுக்கு சொல்ல போகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த கொஷினை வந்து நீங்கள் பார்க்கணும். அண்ட் ஒன் மோர் திங், இதில் வந்து எந்தெந்த பட்ஜெட் எப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான செக்மெண்ட்டும் வந்து இந்த கொஷின் நம்பர் 3 வந்து நம்மளுக்கு வந்து சொல்ல போகுது. ஓகே, ஸோ ஷால் வி ப்ரொசீட்? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். கொஷின் 3 வந்து மியர்லி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஓகே, ஸோ இந்த லெசனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், ஆக்ஷன் பிளான் மேனுஃபேக்சரர்ஸ் normally produce 8,000 units of their product in a month in their machine shop. அப்போ நார்மலினா ஆவரேஜாக 8,000 யூனிட்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. விச் மீன்ஸ் அவங்க மாஸ்டர் பட்ஜெட்டுக்கு 8,000 யூனிட்ஸ் தான் எடுப்பாங்க. ஃபார் தி மந்த் ஆஃப் ஜான்வரி தே ஹேட் பிளான்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் 10,000. ஸோ பிளான் பண்ணது 10,000 யூனிட்ஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் 10,000 யூனிட்ஸ்க்கு நம்ம போட்டு ஒரு பிளானிங் பட்ஜெட் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். 10,000 யூனிட்ஸ்க்கு 8,000 வந்து மாஸ்டர் பட்ஜெட், 10,000 வந்து நம்ம ஃப்ளெக்சிபிள் பண்ணி காமிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்தப்பா நீ பிளான் பண்ணுறது 10,000 யூனிட்ஸ் தானே, அப்போ 10,000 யூனிட்ஸ்க்கு இந்த மாதிரி வருன்ற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் பண்ணலாம்.
Owing to a sudden cancellation of a contract in the mid of Jan, they could only produce 6,000 units in January. So இது வந்து actual production. மேலே சொன்ன 8,000 இருக்கட்டும் 10,000 இருக்கட்டும் இதெல்லாம் வந்து budgeted, 6,000ங்கிறது actual. அப்போ 8,000 மாஸ்டர் பட்ஜெட், இது ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட், 6,000ங்கிறது ஆக்சுவல் பட்ஜெட் கிடையாது, ஆக்சுவல் டேட்டா. Indirect manufacturing costs are carefully planned and monitored in the machine shop, and the foreman of the shop is paid a 10% of savings as bonus when in any month the indirect manufacturing cost is less than the budgeted provision. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வைக்கணும்னு வந்து பார்க்குறாங்க. இதுக்காக ஒரு ஃபோர்மேனுக்கு என்ன சொல்லணும், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த மாதிரி இன்டைரக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஃபோர்மேன் கமிஷனுக்கு 10% வந்து சேவிங்ஸ், 10% வந்து போனஸாக கொடுக்க ரெடியாக இருக்காங்க. எதில் கொடுக்க ரெடியாக இருக்காங்க? இன்டைரக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் ஏதாச்சும் சேவிங்ஸ் நடந்தால். சேவிங்ஸுங்கிறது எப்படி சொல்ல முடியும்? பட்ஜெட் பண்ண இன்டைரக்ட் மேனுஃபேக்சரிங், ஆக்சுவல். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணல, கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நம்ம சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த கம்பேர் பண்ணுற டேட்டாவுக்கு நான் அப்புறமா வரேன். எதை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணணும், பிளான்டு இதுவா இல்லை வந்து 8,000 அப்படிங்கிறத வந்து நான் அப்புறமா அந்த செக்மெண்ட்டுக்கு வரேன். இப்போதைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேவிங்ஸில் அவங்களுக்கு வந்து 10% வந்து கொடுக்குறாங்க. இந்த சேவிங்ஸுங்கிறது எதை குறிக்கிறாங்கங்கிறத நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஃபோர்மேன் அப்படின்னா யாருன்னா ஒரு சூப்பர்வைசர். ஒரு சூப்பர்வைசருக்கு இந்த மாதிரி கமிஷன் வந்து கொடுக்குறதுக்கு இதாக இருக்காங்க. ஃபோர்மேன் ஹேஸ் புட் இன் ஏ கிளைம் தட் he should be paid a bonus of rupees 88.50 for the month of January. ஸோ ஃபோர்மேன் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இது சொல்கிறாரு, அதாவது ஒரு கிளைம் சொல்கிறாரு. என்ன கிளைம் சொல்கிறாருன்னா, எனக்கு 88 ரூபா 50 பைசா வந்து போனஸ் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒர்க் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி நான் எப்படி வந்து ஒரு கான்ட்ராக்டே லூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா சடன் கேன்சலேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்னால 6,000 தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அவங்க பிளான் பண்ணது 10,000, ஆனால் வந்து எவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா 6,000 தான் பண்ண முடிஞ்சிச்சு. பிகாஸ் வந்து என்ன இருக்குது, ஒரு கேன்சலேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால் ஒர்க் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ நீ எப்படியா 88 ரூபா கேட்குற, நம்மளுக்கே வந்து கான்ட்ராக்ட் வந்து லாஸ் ஆகிருக்கே அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ரிலவெண்ட் ஃபிகர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டும் போட்டாங்க, பிளானிங்க்கு ஃப்ளெக்சிபிள் போட்டாங்க. இந்த இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபார் நார்மல் மந்த்னா இது வந்து மாஸ்டர் பட்ஜெட், அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் காலம் இருக்குல்ல, எக்ஸ்பென்சஸ் ஃபார் நார்மல் மந்த்ன்னு இருக்கிறது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பட்ஜெட். பிளான்டு ஃபார் ஜான்வரிங்கிறது ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். ஆக்சுவலுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவல் டேட்டா, ஆக்சுவலாக உண்மையிலே நடந்தது. Do you agree with the work manager? Is the foreman entitled to any bonus for the performance in January? Substantiate your answer with facts and figures. ஸோ நீங்கள் ஒர்க் மேனேஜர் சொல்கிற கன்டென்ஷனோட ஒத்துக்கிறீங்களா, ஃபோர்மேனுக்கு ஏதாச்சும் உண்மையிலே போனஸ் எதுவும் கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ண சொல்கிறார். ஓகே, இப்போ ஃபோர்மேன் 88 ரூபா 50 பைசா எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். ஃபோர்மேன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டைரக்ட் காஸ்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய டோட்டல் வந்து நம்மளுக்கு இது எல்லாமே இன்டைரக்ட் தான். இந்த சேலரி ஆஃப் ஃபோர்மேன்லேருந்து இது வரைக்கும் இன்டைரக்ட் எவ்வளோ வருது, 5290. ஸோ அவர் 88 ரூபா எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். 10% சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் எப்படி இவர் கேல்குலேட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஸோ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து பாருங்கள் 5290. திங்க் இதிலேருந்து போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். 5290 minus 4990. ஓகே ஃபைன். என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த கொஷின் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபோர்மேனுடைய கமிஷன் எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்காருன்றதை சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் திரும்ப ஒருக்கா சம்மரைஸ் பண்ணுறேன். கொஷனில் 3 விதமான டேட்டா இருக்குது. ஒன்று மாஸ்டர் பட்ஜெட், பிளான்டு பட்ஜெட், பிளான்டுனா என்ன நடக்க போகுது, ஸோ ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட், அண்ட் ஆக்சுவல் வந்து எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்மேனுக்கு வந்து ஆக்சுவலாக கம்பெனியோடைய ரூல் என்னன்னா, சேவிங்ஸ் ஏதாச்சும் நீ பண்ணியிருக்க அப்படின்னா அந்த சேவிங்ஸுக்கு உண்டானதில் உனக்கு 10% நாங்கள் வந்து போனஸ் தரோம் அப்படிங்கிறது கம்பெனியோடைய ரூலு. ஃபோர்மேன் ஏதோ அந்த மாதிரி அந்த இதை வந்து அவர் இது பண்ணி கால்குலேட் பண்ணி ஒரு 88.50 சொல்லி அவர் கமிஷன் சொல்கிறாரு. ஆனால் மேனேஜர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கான்ட்ராக்டே லூஸ் ஆகிறப்ப நீ எப்படியா நீ போனஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
உங்கள் ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ஒர்க் மேனேஜருடைய ஆர்கியூமெண்ட்டை சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து ஃபோர்மேனுடைய இதை சொல்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்கணுங்கிறதும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒர்க் மேனேஜருடைய இதுக்கு வருவோம். ஸோ ஒர்க் மேனேஜர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்டே லூஸ் ஆனப்போ, ஒரு கான்ட்ராக்டே வந்து நடக்காதப்ப நீ எப்படி வந்து போனஸ் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக கம்பெனி ரூல் என்னது, சேவிங்ஸ் இருந்தாலே போனஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் நடக்குது நடக்காமல் போகுது அது வேறு ரெண்டாவது விஷயம். நடந்த கான்ட்ராக்டில் ஏதாச்சும் சேவிங்ஸ் இருக்கா, எவ்வளோக்கு நடந்திருக்கு, 6000 யூனிட்ஸ் அளவுக்கு கான்ட்ராக்ட் நடந்திருக்குல்ல, அதில் இவர் சேவ் பண்ணியிருக்காரான்றதை பார்க்கணும். அப்போ ஒர்க் மேனேஜர் சொல்கிற கன்டென்ஷனை நம்ம வந்து ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னா ஒர்க் மேனேஜர் என்ன சொல்கிறாரு, கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனப்போ நீ எப்படியா போனஸ் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 10,000 யூனிட்ஸ் கான்ட்ராக்ட் தான் இல்லைன்னு சொல்ல பிளான் பண்ணது, ஆனால் 6000 வரைக்கும் நடந்திருக்குல்ல, அந்த 6000த்தில் ஏதாச்சும் சேவிங்ஸ் இருக்கான்றதை நம்ம பார்க்கணும்ல. ஸோ அப்போ அந்த 6000 யூனிட்ஸில் சேவிங்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து போனஸ் கொடுக்கலாமா வேணாமான்றதை டிட்டர்மைன் பண்ணணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து நான் வந்து இவருடைய கன்டென்ஷனுக்கு வரேன். யார், ஃபோர்மேன். ஃபோர்மேன் என்ன பண்ணியிருக்காப்லே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்மேன் வந்து சேவிங்ஸ் கேல்குலேட் பண்ணியிருக்காரு. எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். இது வந்து பிளான்டு ஃபார் ஜான்வரி இருக்கு இல்லையா, பிளான்டு ஃபார் ஜான்வரின்னு என்னது, ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் மாதிரி. ஸோ ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் வந்து நம்ம எவ்வளோக்கு போட்டோம், 10,000 யூனிட்ஸ்க்கு. ஸோ 10,000 யூனிட்ஸ்க்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத அவர் பார்த்துருக்காரு. இதுதான் அவர் பட்ஜெட்டுன்னு எடுத்துக்கிட்டார். 10,000 யூனிட்ஸுக்கு வந்து எனக்கு வந்து எவ்வளோ ஆயிருக்கு, 5875 அப்படின்னு இருக்குது. ஆக்சுவல் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாரு. நான் ஆக்சுவலாக எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறாரு. ஸோ 4990. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பட்ஜெட் போட்டது 5875க்கு, நான் வந்து காஸ்ட் இன்கர் பண்ணது 4990க்கு. இது ரெண்டுக்கும் வந்து இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்குறாரு. எப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்குறாருன்னு பாருங்கள். 5875 மைனஸ் 4990 ஈக்குவல் டு எவ்வளோ வருது, 885 வருது. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் 885 அளவுக்கு காஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்கேன், இதில் 10% எனக்கு கொடுங்க, விச் இஸ் 88.50. ஃபோர்மேனுடைய கமிஷன் ஏற்றுக்கிறப்படுமா படாதா? ஏற்றுக்கிறப்படாது. ஏன் ஏற்றுக்கிறப்படாதுன்னா, ஆக்சுவலாக எத்தனை யூனிட்ஸுக்கு நம்ம பண்ணியிருக்கோம், 6000 யூனிட்ஸுக்கு. அவர் எந்த பட்ஜெட்டை வச்சு போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 யூனிட்ஸ் பட்ஜெட்டை வச்சு அவருடைய பெர்ஃபார்மன்ஸை அவர் மெஷர் பண்ணுறாரு. 10,000 யூனிட்ஸுக்கு போட்ட பட்ஜெட் தான் 5875. நம்ம பெர்ஃபார்மன்ஸே இப்போ என்ன ஆயிடுச்சு, 6000 ஆயிடுச்சு. அப்போ இதுக்கான காஸ்ட்டு நம்ம பட்ஜெட் போட்டிருந்தா என்ன ஆயிருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி சேவிங்ஸ் இருக்கான்னு தான் பார்க்கணுமே ஒழிய போட்ட 10,000க்கே நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஸோ அஃப்கோர்ஸ் கம்பெனி சொல்லியிருக்கு பட்ஜெட்டட் ப்ரொவிஷனை வச்சு தான் வந்து பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஆனால் உண்மையிலேயே லாஜிக்கலாக சொல்லி பாருங்கள், பட்ஜெட்டட் ப்ரொவிஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஆக்சுவலாக என்ன இருக்கோ அதுக்கு பட்ஜெட் போட்டிருந்தான்ற மாதிரி பார்த்தாதால உண்மையான பெர்ஃபார்மன்ஸ் அனலிசிஸ் வரும். ஸோ நம்ம வந்து மாஸ்டர் அதாவது பிளான்டு பட்ஜெட் வச்சு நம்ம போடக்கூடாதுல்ல. அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆயிருன்னு பாருங்கள். சப்போஸ் ஆக்சுவல் 0 யூனிட்ஸாக இருந்தாலும் கூட, இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூனிட்ஸே ப்ரொடியூஸ் பண்ணல, பட்ஜெட் போட்டது 10,000, யூனிட்ஸே ப்ரொடியூஸ் பண்ணாட்டி காஸ்ட்டாக இருக்குமா, நம்மளுக்கு 0 தான் இருக்கும். அப்போ வந்து நான் 5875 அளவுக்கு சேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? இங்கே ப்ரொடக்ஷனே நீ ரன் பண்ணாமல் இருக்க, ஸோ இதில் நீ சேவிங்ஸ்ன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகே, அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா 6000 யூனிட்டுக்கு பட்ஜெட் போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு நம்ம சேவிங்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த 6000 யூனிட்டுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் போடணும். ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை, நான் இன்டெரக்டாக எதை சொல்ல வரேன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை வந்து நான் சொல்ல வரேன். ஸோ ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு பட்ஜெட் போட்டிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு பேர் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை தான் வந்து இங்கே போட போகிறோம். இங்கே நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஃபார் ஆக்சுவல் யூனிட்ஸ். ஸோ என்னுடைய ஆக்சுவல் யூனிட் 6000 யூனிட்ஸ், அதுக்கு நான் ஃப்ளெக்சிபிள் போட போகிறேன். அண்ட் அதுக்கு நான் பட்ஜெட் போட்டிருந்தா எவ்வளோ வந்திருக்குன்றதை பார்த்துட்டு ஆக்சுவலாக எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்கோன்னு பார்க்குறோம், அதில் சேவிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ இதை பார்க்குறதுக்கு நான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுக்கணும். பிகாஸ் எனக்கு வந்து இவங்க வந்து லாஸ்ட்டு சம் மாதிரி எனக்கு சொல்லவே இல்லை. என்ன சொல்லவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியதெல்லாம் வேரியபிளா, ஃபிக்ஸடா, செமி வேரியபிளாங்கிறதும் சொல்லலை. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் காஸ்ட்டவாக பார்த்து அது ஃபிக்ஸடா இல்லை செமி வேரியபிளா இல்லை வேரியபிளா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ ப்ரொசீட் பண்ணலாமா?
சப்போஸ் இது புரியல அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து டவுட்டாக வந்து போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ஆன்சர் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியரில் நான் ரன் பண்ண மாட்டேன், இது வந்து நான் ஜஸ்ட்டு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அப்லோட் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைவ் கமெண்ட்ஸ் வந்து வராது, கீழே போய்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டுக்கான ஆன்சர் வந்து நான் அதில் வந்து போடுறேன். ஓகே ஃபைன். இப்போ பாருங்கள், ஸோ நம்ம கன்க்ளூட் பண்ணுறது என்ன இதிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் மேனேஜருடைய கன்டென்ஷன் வந்து கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனதுனால உனக்கு போனஸ் கொடுக்க முடியாது, அதுவும் தப்பு. அதே மாதிரி இவர் கால்குலேட் பண்ண 88.5ங்கிறது பிளான்டு பட்ஜெட்டான 10,000 ஆக்சுவலோட கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவல் வெறும் 6,000 தான், பிளான் பண்ணது 10,000. ஒரு 10,000க்கு போட்ட காஸ்ட்டை எப்படி நம்ம வந்து 6,000 காஸ்ட்டோட கம்பேர் பண்ணணும்? ஸோ அப்போ அங்கேயும் வந்து லாஜிக் மிஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் 6,000க்கு நான் சப்போஸ் பட்ஜெட் போட்டிருந்தா எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து இப்போ ஆக்சுவலில் வந்து சேவிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அதில் வந்து நம்மளுக்கு சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா அவருக்கு நம்ம போனஸ் கொடுக்கலாம். எப்போ சேவிங்ஸ்ன்னு சொல்ல முடியும்? ஆக்சுவல் காஸ்ட் ஃப்ளெக்சிபிளை காட்டிலையும் கம்மியாக இருக்கணும், அப்போ தான் சேவிங்ஸ். ஃப்ளெக்சிபிள் சப்போஸ் கூடிடுச்சு, அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து பாசிட்டிவாக வருது, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சுவலுக்கும் ஃப்ளெக்சிபிளுக்கும் கம்பேர் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஸ் பாசிட்டிவாக வருதுன்னா சேவிங்ஸ் இல்லைன்னு அர்த்தம். பிகாஸ் ஆக்சுவல் கூட இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பாசிட்டிவாக வரும். ஆக்சுவல் மைனஸ் ஃப்ளெக்சிபிள் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இதை வந்து நம்ம வந்து இப்போ போட போகிறோம். அப்போ நம்மளுடைய இப்போ எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சம் பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஃபார் 6,000 யூனிட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் அந்த 6,000க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் டேட்டா வந்து வேணும். ஃபுல் டேட்டானா வந்து எனக்கு இது ஃபிக்ஸ்டா செமி வேரியபிளா அப்படிங்கிறது வேணும். ஸோ அதனால் நம்ம எப்படி காலம் பிரிச்சிருக்கோம்னா, பர்டிகுலர்ஸ் நேச்சர்னால் இது ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக, செமி வேரியபிளா. அப்போ இது செமி வேரியபிள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆன்சர் வரும், வேரியபிளாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் போடலாம். அண்ட் ஆக்சுவல் மைனஸ் ஃப்ளெக்சிபிள் போடையில் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். அப்போ டிஃப்ரென்ஸ் மைனஸில் இருந்தால் தான் சேவிங்ஸ் நடந்திருக்கு, பாசிட்டிவில் இருந்தால் சேவிங்ஸ் நடக்கலை. அப்போ பாசிட்டிவில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் நடக்கலை, அது வந்து போனஸ் தரக்கூடாதுன்ற மாதிரி டெசிஷன் வரும். நெகட்டிவில் இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு சேவிங்ஸ் இருக்கோ அதில் 10% வந்து அவருக்கு எலிஜிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டு யூ எக்ரி வித் ஒர்க் மேனேஜர்? நோ. அண்ட் நீங்கள் வந்து இவர் கேல்குலேட் பண்ண போனஸ் கரெக்டாக, அதுவும் தப்பு. நம்ம அப்போ சஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க எவ்வளோ போனஸ் இவருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம இப்போ ஃப்ளெக்சிபிள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதோடைய நேச்சர் வந்து பார்ப்போம். சேலரி ஆஃப் ஃபோர்மேன் பாருங்கள், மாஸ்டர் பட்ஜெட்டில் 1000 இருக்குது, பிளான் பண்ணப்பட்ட 10,000லேயும் எவ்வளோ இருக்குது? 1000 தான் இருக்குது. ஆக்சுவல் விட்டுருங்க, பிகாஸ் ஆக்சுவல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நடந்து முடிஞ்ச டேட்டா. பெர்ஃபார்மன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 8,000க்கும் 10,000க்குள்ள டேட்டா வச்சு தான் நம்ம 6,000க்கு ஃபிட் பண்ண போகிறோம். சொல்கிறது புரியுதாப்பா? நான் திரும்ப சொல்கிறேன். அதாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் பட்ஜெட்டட் இதுக்காக கொண்டு வரவே கூடாது. ஏன்னா ஆக்சுவலுங்கிறது நடந்த ஒரு டேட்டா. நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 6,000க்கு போட்டிருந்தா என்னங்கிறத பார்க்குறோம். அப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற இன்ஃபர்மேஷன் 8,000 10,000, இதை வச்சு தான் நம்ம வந்து 6,000க்குள்ளே வரணுமே ஒழிய ஆக்சுவலை வச்சு நீங்கள் 6,000க்குள்ளே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொண்டு வரக்கூடாது, ஃப்ளெக்சிபிள் 6,000க்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஓகே, அப்போ 8,000 இருக்கையிலையும் 1000 இருந்திருக்கு, 10,000 இருக்கையிலையும் 1000 இருந்திருக்குன்னா அப்போ இது என்ன அர்த்தம்? இது வந்து ஃபிக்ஸ்டு நேச்சர்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபிக்ஸ்டு நேச்சரில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இன்டைரக்ட் லேபர், சாரி ஃபிக்ஸ்டு நேச்சர். ஸோ அதனால் ஃப்ளெக்சிபிள் எவ்வளோ தான் வரும்? 1000 தான் வரும். அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் லேபர் பாருங்கள், 720 இருக்குது, இங்கே 900 இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஓகே, சரி, வேரியபிளா செமி வேரியபிளா அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 720 டிவைடட் பை 8,000ம் 900 டிவைடட் பை 10,000ம் ஒரே ஆன்சர் வந்துச்சுன்னா அது வேரியபிள். 720 டிவைடட் பை 8,000 பண்ணிங்கன்னா பெர் யூனிட்டுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். 900 டிவைடட் பை 10,000 பண்ணாலும் பெர் யூனிட்டுக்கு வரும். அப்போ பெர் யூனிட் ரெண்டு கேஸ்லையும் சேமாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து வேரியபிள் மட்டும் தான் அதுக்குள்ளே இருக்குது, ஃபிக்ஸ்டு எலிமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அது கண்டிப்பாக வேரியபிளாக தான் இருக்கும். சப்போஸ் 720 டிவைடட் பை 8,000ம் மாறுபடுது, 900 டிவைடட் பை 10,000ம் மாறுபடுதுன்னா இது கண்டிப்பாக வந்து டோட்டல்லையும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. டோட்டல் மாறாமல் இருந்தால் ஃபிக்ஸ்னு எடுத்திருப்போம், டோட்டலும் மாறிக்கிட்டு இருக்குது, ஆனால் பெர் யூனிட் எடுக்கலையும் சேமாக வரல அப்படின்னு சொல்லலை. அது கண்டிப்பாக செமி வேரியபிள் இல்லாட்டி ஸ்டெப் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த கன்டென்ஷனுக்குள்ளே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தா தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸாக அப்போ வந்து வேரியபிளும் இல்லை ஃபிக்ஸ்டும் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு எடுக்க போகிறோம்னா அந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் செமி வேரியபிள்னு எடுக்க போகிறோம். அப்போ இந்த இன்டைரக்ட் லேபர் பாருங்கள், ஸோ கேல்குலேட்டரில் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு 720 டிவைடட் பை 8,000 போடுறேன்.
ஸோ 720 divided by 8000 எவ்வளோ வருது 0.09. அடுத்து பிளான்டில் எவ்வளோ இருக்குது 900 இருக்குது. 10,000 divided by 900 divided by 10,000 இதுவும் 0.09. அப்போ ரெண்டுலேயும் 0.09 வந்ததுனால இது வேரியபிளாக தான் இருக்கும். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 0.09னா 6000க்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இன்டூ 6000 போட்டிங்கன்னா 540 வருது. அப்போ இதோடைய நேச்சர் வந்து வேரியபிள் அண்ட் அப்போ ஃப்ளெக்சிபிள் போடையில் 0.09 இன்ட்டு 6000 போட்டால் உங்களுக்கு 540 வரும். ஓகே, அடுத்தது இன்டைரக்ட் மெட்டீரியல் பார்ப்போம். இது வந்து டோட்டல் வந்து பாருங்கள் சேமாக இருக்கா, மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ ஆப்வியஸாக இது வேரியபிள் இல்லை செமி வேரியபிளாக இருக்கணும், இல்லை ஸ்டெப் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக இருக்கலாம். ஆனால் ஸ்டெப் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுக்கப்படாதனால ஸ்டெப் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் எலிமினேட்டட். அஃப்கோர்ஸ் இது வந்து வேரியபிள் இல்லை செமி வேரியபிளாக இருக்கணும். வேரியபிளாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன், 800 divided by 8000 1000 divided by 10,000 சேமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 800 divided by 8000 நான் பார்க்குறேன். 800 divided by 2 0 ப்ளஸ் பண்ணிட்டேன். 800 divided by 8000 0.1 வருது. அடுத்தது 1000 divided by 10,000. ஸோ ஆப்வியஸாக 0.1 தான். ஸோ இருந்தாலும் கேல்குலேட்டரில் செக் பண்ணிக்கலாம். 0.1. ஸோ ரெண்டு கேஸ்லேயும் 0.1ங்கிறதுனால இது வேரியபிள். அப்போ 600க்கு எவ்வளோ வரும் 0.1 இன்ட்டு 6000க்கு எவ்வளோ வரும் 0.1 இன்ட்டு 6000 600. ஓகே, ஸோ இதோடைய நேச்சர் வந்து வேரியபிள் அண்ட் இதோடைய இது வந்து பார்த்திங்கன்னா 600 வருது. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இங்கே கொண்டு வரவே கூடாது, பிகாஸ் நம்ம வந்து பட்ஜெட்டை வச்சு தான் இன்னொரு பட்ஜெட்டுக்கான இன்ஃபர்மேஷனை ஃபிட் பண்ணணும். ஆக்சுவலை வச்சு ஃபிட் பண்ணக்கூடாது. ஆக்சுவல் ப்ரீவியஸ் இயர் ஆக்சுவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை தான் பட்ஜெட்டாக எடுப்போம். பட் இது வந்து இந்த வருஷத்துடைய ஆக்சுவலே தான். ஸோ அதனால் இதை வந்து நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஸோ இந்த வருஷத்துடைய மாஸ்டர் பிளான்டை வச்சு ஃப்ளெக்சிபிள் உள்ளே வந்து வரும். இப்போ ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பாருங்கள், 600 650 சொல்லி மாறி இருக்கு. ஸோ அதனால் வந்து இது வந்து டோட்டல் வந்து சேமாக இல்லை. சேமாக இருந்திருந்தால் நம்ம வந்து என்ன சொல்லியிருப்போம், ஃபிக்ஸ்டுன்னு சொல்லியிருப்போம். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, வேரியபிளா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். 600 divided by 8000 650 divided by 10,000 சேமாக இருக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், 600 divided by 8000 போடுறேன். 0.075 வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது வந்து 650 divided by 10,000 போடுறேன். 650 divided by 10,000. ஸோ 0.065. ஸோ முன்னாடி நம்மளுக்கு எவ்வளோ வந்திருந்தது, இது 0.065. முன்னாடி வந்து 600 divided by 8000 நம்மளுக்கு என்ன வந்திருந்தது 0.075 வந்திருந்தது. ஸோ 0.05 0.065. அப்போ பெர் யூனிட் சேமாக இல்லை. ஸோ பெர் யூனிட் சேமாக இருந்திருந்தால் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கலாம், வேரியபிள்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். டோட்டலும் சேமாக இல்லை. ஸோ டோட்டல் சேமாக இருந்தால் நம்ம ஃபிக்ஸ்டுன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஃபிக்ஸ்டும் இல்லை. அப்போ கண்டிப்பாக செமி வேரியபிளாக தான் இருக்கும். ஸ்டெப் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷனும் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இது வந்து செமி வேரியபிளாக இருக்கும். அப்போ செமி வேரியபிள் வந்து நம்ம எப்படி வந்து பிரிக்கலாம், இதில் வேரியபிள் போர்ஷனும் ஃபிக்ஸ்டும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம ஒரு ஃபார்முலா படித்தோம். ஸோ இஃப் உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லி பாருங்கள். எஸ், சேஞ்ச் இன் total cost divided by change in units. So variable cost per unit in semi variable cost. So இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, change in total cost. சேஞ்சுங்கிறது நான் ட்ரையாங்கிளில் போட்டிருக்கேன். change in total cost divided by change in units. அப்போ எந்த ரெண்டு யூனிட்ஸ் எடுக்க போகிறோம், பிளான்டு பட்ஜெட்டுக்கும் மாஸ்டர் பட்ஜெட்டுக்கும்கான யூனிட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கான காஸ்ட்டையும் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் 10,000க்கு எவ்வளோ இருக்குது, டோட்டல் காஸ்ட்டு 650 இருக்குது. ஸோ 650 minus 600 divided by change in units வந்து 10,000 units minus 8,000 units. அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 50 divided by 2,000. ஸோ அப்போ 50 divided by 2,000 பண்ணால் உங்களுக்கு என்ன வருது,
50 divided by 2000 0.025. அப்போ வேரியபிள் காஸ்ட் per யூனிட் வந்து 0.025. அப்போ இந்த செமி வேரியபிள்குள்ளே வேரியபிள் போர்ஷன் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த வேரியபிள் போர்ஷனை ஏதாச்சும் ஒரு யூனிட்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் இருக்க வேரியபிள் போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கிறதா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸ்டு போர்ஷன். அப்போ அது பாருங்கள், நான் ஏதாவது ஒரு யூனிட் எடுத்துக்கலாம். எதர் 8000 எடுங்க இல்லை 10000 எடுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா 8000 எடுத்துக்கிறேன். 8000ல் எனக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இருக்குது? 600 இருக்குது. நான் இங்கே வச்சே போடுறேன். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் மைனஸ் செமி வேரியபிள் காஸ்ட். ஓகே, ஸோ எனக்கு 8000 யூனிட்ஸில் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 600 rupees வந்து டோட்டல் காஸ்ட் இருக்குது. இதில் செமி வேரியபிள் காஸ்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் எத்தனை யூனிட்ஸ்? 8000 யூனிட்ஸ். ஸோ 8000 யூனிட்ஸ் இன்ட்டு செமி வேரியபிள் காஸ்ட் per யூனிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படி, சாரி வேரியபிள் காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது? 0.025. ஸோ இதில் இருக்க வேரியபிள் போர்ஷன் வந்து 0.025 per யூனிட். ஸோ அப்போ எனக்கு 8000 இன்ட்டு 0.025 போடுங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 200. ஸோ 200 rupees வந்து செமி வேரியபிள் போர்ஷன் இன் 600 rupees. அப்போ ஃபிக்ஸ்டு போர்ஷன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சரி வேரியபிள் போர்ஷன், செமி வேரியபிள்ன்ட்டேன் சாரி. 600ல் வந்து 200 வந்து என்னென்னா வேரியபிள் போர்ஷன். வேரியபிள் போர்ஷன். அப்போனா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 400 வந்து என்ன போர்ஷனாக இருக்கும்னா இதோடைய ஃபிக்ஸ்டு போர்ஷனாக இருக்கும் பேலன்ஸ். ஸோ 400 வந்து இதோடைய ஃபிக்ஸ்டு போர்ஷன். ஓகே, ஸோ காட் மை பாயிண்ட். அப்போ நீங்கள் இந்த இது வந்து 8000க்கு அப்ளை பண்ண மாதிரி 10000க்கு அப்ளை பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இப்போ பாஸ் பண்ணி ஸ்னாப் எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த சொல்யூஷனை காப்பி பண்ணல இந்த ஸ்னாப்பை வந்து கூடவே சேர்த்து ஒர்க்கிங் நோட்டாக காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை பாஸ் பண்ணி ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணல இதை ஒர்க்கிங் நோட்டாக காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஒர்க்கிங் நோட் 1. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த போர்ஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து செமி வேரியபிள் வந்து 0.025 தெரிஞ்சிருச்சு, ஃபிக்ஸ்டு 400 தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த 200ங்கிறது 8000 யூனிட்ஸ்க்கு. நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை? 6000 யூனிட்ஸ்க்கு தேவை. அப்போ 6000 யூனிட்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு போர்ஷன் வந்து மாறாது இல்லையா எந்த யூனிட்ஸுக்கு போனாலும். ஸோ எத்தனை யூனிட்ஸுக்கு போனாலும் ஃபிக்ஸ்டு இது போர்ஷன் வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபிக்ஸ்டு போர்ஷன் வந்து அதே 400 தான் இருக்க போகுது இதுக்கும். ஸோ இதில் இருக்க ஃபிக்ஸ்டு போர்ஷன் வந்து $400. வேரியபிள் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் போர்ஷன் வந்து 0.025. ஸோ 0.025 இன்ட்டு 6000 யூனிட்ஸ். அப்போ எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். 0.025 கால்குலேட்டரில் போடுங்க. 0.025 இன்ட்டு 6000 போட்டிங்கன்னா 150 rupees வருது. அப்போ உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6000 யூனிட்ஸுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 550 rupees ஆகுது. ஓகே, ஸோ 550 rupees ஆகுது. ரைட்டா? ஸோ இதையும் பாஸ் பண்ணி ஸ்னாப் எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த கொஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாஸ் பண்ணி மெயின் சொல்யூஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை ஒர்க்கிங் நோட்டாக எழுதுங்க. ஓகே, ஸோ ஸ்னாப் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கொஷனுக்குள்ளே போகிறேன், சாரி ஆன்சருக்குள்ளே போகிறேன். ஸோ இது வந்து செமி வேரியபிள் போர்ஷன். அதை நம்ம கால்குலேட் பண்ணோம். எவ்வளோ வந்துச்சுன்னா 550 வந்திருந்தது. ஓகே, ரைட். ஸோ இப்போ இதே மாதிரி வந்து பவருக்கு வந்து பார்ப்போம். ஸோ பவர் அப்படின்றத பார்க்கல நம்மளுக்கு வந்து 800 divided by 8000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 இருக்குது. 875 divided by 10,000 பண்ணிங்கன்னா 0.087 வருது. எகெயின் இந்த பவர் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா செமி வேரியபிள் போர்ஷன். பிகாஸ் டிவைட் பண்ணல வேரியபிள் காஸ்ட் per யூனிட் வந்து சேமாக வரலை. ஸோ அதனால் இது வந்து செமி வேரியபிளாக தான் இருக்க முடியும். ஸோ
ஸோ இதுக்கும் வந்து நான் இப்போ ஒர்க்கிங் நோட் வந்து பண்ணேன் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து ஹோம்ஒர்க், அதாவது ஹோம்ஒர்க்குன்னு சொல்ல இதை நீங்கள் தனியாகவே வந்து ஒர்க்கிங் நோட் 2 ஒர்க்கிங் நோட் 3ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய செமி வேரியபிள்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அண்ட் இதோடைய ஆன்சர் மட்டும் நான் இங்கே வந்து போடுறேன். பிகாஸ் செமி வேரியபிளுக்கு எகைன் இதே மாதிரி தான் ஒர்க்கிங். நீங்கள் என்ன பண்ணணும், செமி வேரியபிள் ஃபார்முலா போட்டு வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் தனியாக எடுத்துக்கணும். அந்த வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்டை ஏதாச்சும் ஒரு யூனிட்டில் அப்ளை பண்ணணும். 8000 இல்லை 10,000 அப்ளை பண்ணுங்கள், வேரியபிள் போர்ஷன் தனியாக வந்துடும். அந்த 800 இப்போ சப்போஸ் 800க்கு எடுக்கிறீங்கன்னா 800ல் வேரியபிள் போர்ஷன் தனியாக வந்துருந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஃபிக்ஸ்டு போர்ஷன். ஸோ அந்த ஃபிக்ஸ்டை தான் 6000க்கும் ஃபிக்ஸ்டாக இருக்க போது. அண்ட் அந்த 6000க்கு அந்த ஃபிக்ஸ்டை மட்டும் தனியாக வச்சுட்டு வேரியபிள் காஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 6000 இன்ட்டு அந்த வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் என்ன வந்துச்சோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ அதனால் நான் வந்து இதுக்கு வந்து ஒர்க்கிங் நோட் நான் போடலை, நீங்கள் வந்து அதை போட போகிறீங்க. நான் வந்து இது செமி வேரியபிள்னு சொல்ல போகிறேன், இதுக்கான ஆன்சர் இங்கே நான் போட போகிறேன். அப்படி கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு 725 வரும். அண்ட் டூல்ஸ் கன்சியூம்டு பாருங்கள், 320 டிவைடட் பை 8000 போட்டிங்கன்னா 0.04 வரும். அண்ட் நெக்ஸ்ட் இது 400 டிவைடட் பை 10,000 போட்டாலும் 0.04 வருது. ஸோ இது வந்து என்னதுன்னா வேரியபிள். ஸோ 0.04 இன்ட்டு 6000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 240 rupees வரும். ஸோ இது வந்து வேரியபிள் காஸ்ட்டு. ஸோ 240 வந்து இது. அண்ட் ரேட்ஸ் அண்ட் டேக்ஸஸ் பாருங்கள், ரேட்ஸ் அண்ட் டேக்ஸஸ் வந்து மாஸ்டரும் சரி பிளான்ட்டும் சரி 150 டோட்டல் சேமாக இருக்குது. ஸோ அதனால் இது ஃபிக்ஸ்டு. ஸோ நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிள் போட்டாலும் 150 அப்படியே இருக்கும். டெப்ரிஷியேஷன் 800 சேமாக இருக்குது. ஸோ அதனால் இது ஃபிக்ஸ்டு. ஃப்ளெக்சிபிள்லையும் வந்து சேமாக தான் இருக்கும். இன்சூரன்ஸும் 100. ஸோ இது ஃபிக்ஸ்டு. இங்கேயும் வந்து சேம் இதே 100 தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ ஃப்ளெக்சிபிள் வந்துருச்சு, ஆக்சுவல் வந்துருச்சு, ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஸ் வந்து டோட்டலாக பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா போனஸ் கொடுக்க மாட்டோம், நெகட்டிவாக இருந்தால் அதில் 10% போனஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவல் பாருங்கள் 1000 இருக்குது, ஃப்ளெக்சிபிள் பாருங்கள் 1000 இருக்குது, டிஃப்ரென்ஸ் அப்போ எவ்வளோ 0. செகண்ட் இதில் பாருங்கள் 600 இருக்குது, 540 இருக்குது. அப்போ ஃப்ளெக்சிபிள் வந்து பட்ஜெட் என்ன சொல்கிறாரு, 540 அளவுக்கு தான் நீ காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்கணும். ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ பண்ணியிருக்காரு, 600 ரூபா. அப்போ 60 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாரு, டிஃப்ரென்ஸ் பாசிட்டிவில் வருது. அடுத்தது பாருங்கள் 700, இங்கே 600, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 100 பாசிட்டிவில் இருக்குது, 100 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாரு. இங்கே 600, அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ 550, டிஃப்ரென்ஸ் வந்து 50 rupees பாசிட்டிவ். 740, 725, டிஃப்ரென்ஸ் வந்து 15, 300, அப்புறம் 60. எதுவுமே வந்து அவர் சேவே பண்ணல, எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு இவர் வந்து நம்மள்ட்ட வந்து போனஸ் வந்து பிளான்டு 10,000ல் கேட்குறாரு. அது நியாயமே கிடையாது. 6,000க்கு பட்ஜெட் போட்டிருந்தா எனக்கு வந்து ஆன காஸ்ட் வந்து எவ்வளவோ அதை வந்து நம்ம ஆக்சுவலுக்கு கம்பேர் பண்ணியிருக்கணும். ஸோ 285 அளவுக்கு டிஃப்ரென்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃப்ளெக்சிபிள் வந்து ஆக்சுவலாக பட்ஜெட் போட்டது 4705 வந்து நம்ம 6,000க்கு பட்ஜெட் போட்டிருந்தா 4705 தான் டோட்டல் காஸ்ட் வந்திருக்கும். ஆக்சுவல் இவர் இன்கர் பண்ணது 4990, விச் மீன் எக்ஸ்ட்ரா இன்கர் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு போனஸ் வராரு. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீ இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் போனஸ் பிகாஸ் இவருடைய ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பட்ஜெட்டை காட்டிலையும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாக இவர் எந்த ஒரு சேவிங்ஸும் பண்ணாதனால இவருக்கு எந்த ஒரு போனஸும் கிடைக்காது. அப்போ ஒர்க் மேனேஜர் சொல்கிற கன்டென்ஷன் தப்பு. அவர் போனஸ் வராதுன்னு சொல்கிறாரு, அது கரெக்டு. பட் அவர் சொல்கிற கன்டென்ஷன் வந்து கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் போனஸ் தர முடியாதுங்கிற கன்டென்ஷன் தப்பு. ஓகே, அதே மாதிரி இவர் சொல்கிறது வந்து போனஸ் கிடைக்கும்ன்றத சொல்கிறாரு. ஆனால் போனஸ் கிடைக்குங்கிறது வந்து இவர் சொல்கிறதும் தப்பு. பிகாஸ் இவர் எதை வச்சு எந்த பட்ஜெட்டை வச்சு இவர் கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 வச்சு கம்பேர் பண்ணியிருக்காரு. நம்ம 6,000க்கு பட்ஜெட் போட்டு அதை வச்சு தான் கம்பேர் பண்ணோம். அதுதான் உண்மையான பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து இந்த மாதிரி வந்து மூவ் ஆகுது. ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டுக்கு ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் எடுத்துக்கணும். பட்ஜெட் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, எத்தனை யூனிட்ஸ்க்கு வேணாலும் இருந்துட்டு போகுது, அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. ஒருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டை வச்சு பார்க்கணும். அண்ட் அதில் வந்து வேரியபிளாக இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க, வேரியபிளாக இருக்குன்னா பெர் யூனிட் வந்து சேமாக இருக்கும். செமி வேரியபிளாக இருக்குன்னா, அதாவது பெரிய வேரியபிள் பொறுத்த வரைக்கும் டோட்டல் வந்து மாறுபடும், ஆனால் பெர் யூனிட் வந்து சேமாக இருக்கும். ஃபிக்ஸ்டு வந்து டோட்டல் சேமாக இருக்கும். செமி வேரியபிளாக இருந்தால் டோட்டலும் மாறுபடும், பெர் யூனிட்டும் வந்து மாறுபடுதுன்னா அது செமி வேரியபிளாக இருக்குது. அதில் நம்ம வேரியபிள் போர்ஷன் தனியாகவும் ஃபிக்ஸ்டு போர்ஷன் தனியாகவும் பிரித்து எடுத்து ஆன்சர் வந்து எழுதணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் இந்த சம் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கன்னா பாஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு எல்லா அந்த செமி வேரியபிளுக்கு மட்டும் நீங்கள் ஒர்க்கிங் நோட் போட போகிறீங்க. அதாவது பவருக்கு மட்டும் நீங்கள் ஒர்க்கிங் நோட் போட போகிறீங்க. ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் நான் ஆல்ரெடி ஸ்னாப் எடுக்க சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சம் நான் வரேன். ஸோ நான் moving on to the next question number 4. A single product company having a normal capacity of 8 lakh units per annum
has prepared the following cost sheet. Direct material 5, direct labor 2, factory overheads 50% fixed 4 rupees, selling and administration overhead 1/3 variable 3 rupees, selling price 18. The company achieved a sales volume of 6 lakh units during last year. During the current year, since the market is buoyant, the company has launched an expansion program. The proposed operational details for the current year are as under. The capacity will be increased to 12 lakhs units. Additional fixed overhead will amount to 8 lakh up to 10 lakh units and will increase by 4 lakh more beyond 10 lakh unit level. The expansion scheme involving a capital cost of rupees 20 lakhs will be financed through borrowings at an interest rate of 15% per annum. Depreciation on new investment is 20% on straight line basis. The company has 2 proposals for operating the expanded plant during current year as under. Sales can be increased to 10 lakh units by spending rupees 2 lakh on special advertisement, or sales can be increased to 12 lakh units subject to the following: by an overall price reduction of rupees 2 per unit on all units sold, by increasing the variable selling and administrative expenses by rupees 1 lakh, by a reduction in direct material cost by 5% due to bulk buying discount. You are required to construct a flexible budget at 6 lakhs, 10 lakhs and 12 lakhs units. Okay. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் வந்து யூனிட் வைஸ் பார்த்திங்கன்னா 6 lakhs, 10 lakhs, 12 lakhsக்கு வந்து நம்ம வந்து போட போகிறோம். அண்ட் இதில் என்னென்னா 2 ப்ரொப்போசல் இருக்குது. அதாவது 10 lakhs வரைக்கும் போச்சுன்னா இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் தான் 10 lakhs வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பெஷல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா தான் 10 lakhs வரைக்கும் போகும். அண்ட் 12 lakhs நீங்கள் போகிறதா இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் வந்து அடிஷ்னலாக வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த ஓவரால் ப்ரைஸ் ரிடக்ஷன் பண்ணணும், செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அப்புறம் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து குறைக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து இந்த அளவுக்கு போக முடியும், 12 lakhs அளவுக்கு போக முடியுன்ற மாதிரி சில இது வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ கெப்பாசிட்டி வந்து 12 lakhs வரைக்கும் பாசிபிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து 3 இதுலேயும் வந்து கொடுத்துருக்க இன்ஃபார்மேஷனை வச்சு நம்ம வந்து பட்ஜெட் வந்து போட போகிறோம். ஸோ 4th கொஷனில் வந்து அதுதான் வந்து விஷயம். ஸோ கொடுத்துருக்க இன்ஃபார்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்ற போகிறோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8 lakh யூனிட்ஸுக்கு வந்து எனக்கு பெர் யூனிட்டுங்கிற மாதிரி டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபராக இருக்கட்டும், இதெல்லாம் பெர் யூனிட் வச்சு 8 lakhs அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து சொல்யூஷனுக்குள்ளே வர போகிறோம். ஓகே. ஸோ ஷால் வி மூவ் ஆன்? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பார்த்து நம்ம டீல் பண்ண போகிறோம் கொஷனில் பார்த்துட்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிபிடியில் வந்து நான் வந்து அதை டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ டைரக்ட் மெட்டீரியல் இருக்குன்னா டைரக்ட் மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபார்மேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் அதை பார்த்துட்டு நம்ம வந்து அதை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 6 lakhsக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, 8 lakhsக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. ஸோ 8 lakhsங்கிறது நார்மல் கெப்பாசிட்டின்னு வச்சுருக்கனால இது ஒரு மாஸ்டர் பட்ஜெட் மாதிரி இருக்க போது. அண்ட் இதை பேஸ் பண்ணி 6 lakhsக்கோ 10 lakhsக்கோ 12 lakhsக்கோ வந்து நம்ம போகிறோம். ஓகே. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே சம் பார்க்கலாம். இப்போ டைரக்ட் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இங்கே 5 இருக்குது. இதே அளவுக்கு தான் செல்லிங் இது 6 lakhsக்கு இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம 6 lakhsக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மெட்டீரியல் இதில் வந்து இந்த அளவுக்கு குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி குறைக்கணும்னு சொன்னாங்கன்னா அந்த அளவுக்கு குறைக்க போகிறோம். இப்போ 12 lakhsக்கு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. 12 lakhs அளவுக்கு போகிறதா இருந்தால் டைரக்ட் மெட்டீரியலில் 5% வந்து குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட் ஆஃப் இன்ஃபார்மேஷன் வச்சு ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன இன்ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வரிசையாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சேல்ஸ் ரெவன்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு 6 lakhsக்கு அளவுக்கு எப்படி சேல்ஸ் ரெவன்யூ அரைவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு 18 rupees இருக்குது. ஸோ 6 lakhs அளவுக்கு போகணுன்னா ப்ரைஸ் எதுவும் குறைக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே சொல்லலை. இதுவே வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 lakhsக்கும் எதுவும் சொல்லலை. ஆனால் இங்கே பாருங்கள் 12 lakhsக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 lakhsக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் ஓவரால் வந்து செல்லிங் ப்ரைஸில் 2 rupees குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 18ங்கிறது 6 lakhsக்கும் 18 rupees தான். 6 lakh யூனிட் சேல் பண்ணாலும் 18 rupees தான். 8 lakhs போனாலும் 18 rupees தான். 10 lakhs போனாலும் 18 rupees தான். பட் 12 lakhs கிட்ட நீங்கள் போகிறீங்கன்னா 2 ரூபா குறைச்சா தான் 12 lakhs அச்சீவ் பண்ண முடியும். அப்போ 12 lakhs யூனிட் விற்கல ஆப்வியஸாக நம்ம செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் வந்து 16 இருக்கும்.
ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்கிறது 3 தான், 6 lakh, 10 lakhs, 12 lakhs. ஸோ பேஸ்ட் அப்பான் 8 lakhsங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் எடுக்கிறோம். அதுதான் வந்து மாஸ்டர் பட்ஜெட் மாதிரி. ஸோ இப்போ 6 lakhs into 18 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 lakhs into 18 கேல்குலேட்டரில் போடுங்க நீங்களும். உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா 1 crore 8 lakh வரும். ஸோ 108 lakhsன்னு போட்டுறேன். அண்ட் 10 lakhsலேயும் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் மாற போகிறது கிடையாது, அதே 18 தான். எப்போ மட்டும் தான் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 lakhsக்கு தான் மாறும். அப்போ செகண்ட் இதில் 10 lakhs into 18 போட்டால் உங்களுக்கு வந்து 180 lakhs வருது. ஓகே, அண்டு 12 lakhsக்கு போகல் நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா 18 rupeesங்கிறது நம்மளுக்கு 16 மாறிடும் 18 minus 2ங்கிறதுனால. ஸோ 192 lakhs. ஓகே, ஸோ 12 lakhs into 18 minus 2 வந்து நான் போட்டிருக்கேன். 18 minus 2 ஏன் போட்டிருக்கோம்? ஏன்னா 12 lakhs லெவலுக்கு போகையில் 2 ரூபா வந்து செல்லிங் ப்ரைஸில் குறைச்சா தான் அது போக முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்வியஸாக நம்ம செல்லிங் ப்ரைஸ் 16 rupeesஆக இருக்கும். ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் 5 rupees தான். ஸோ இப்போ நீங்கள் கொஷினை தரோவாக கிளான்ஸ் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6 lakhsக்கும் எந்த ஒரு மெட்டீரியலில் சேஞ்ச் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி இருக்கும். 10 lakhsக்கும் எந்த ஒரு விஷயமும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் வந்து உங்களுக்கு 12 lakhs போகையில் இங்கே வந்து ஒரு 5% டிஸ்கவுண்ட் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெர் யூனிட்டில் வந்து இப்போ 5 rupees வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்காக டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் ஆகுதுன்னா 5% 5 rupeesல 5% குறைச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா 5 minus 5% போட்டிங்கன்னா 4.75க்கு வந்து 12 lakhs யூனிட்ஸுக்கு போகையில் உங்களுக்கு வந்து வரும். அப்போ பாருங்கள், டைரக்ட் மெட்டீரியல் ஃபஸ்ட் இதுக்கும் 5 rupees தான். அப்போ 6 lakhs into 5 30 lakhs. செகண்ட் இதுக்கும் 5 rupees தான். 10 lakhs into 5 50 lakhs. லாஸ்ட் இதுக்கு 5% டிஸ்கவுண்ட்னால 4.75க்கே நம்மளுக்கு டைரக்ட் மெட்டீரியல் கிடச்சிரும். அப்போ 12 lakhs into 4.75 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 57 lakhs வந்து வரும். ஓகே, ஸோ 12 into 5 minus 5% வந்து போட்டிருக்கேன். 12 into 5 போட்டால் 60 lakhs. அதில் 5% டிஸ்கவுண்ட்டுன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 lakhs குறையும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு 57 lakhs வந்து வருது. ஓகே, நெக்ஸ்ட் டைரக்ட் லேபர் 2 rupees. இதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதுலேயும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. 12 lakhs யூனிட்ஸில் எதுவும் சேஞ்ச் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ 12 lakhs இதுலேயும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டைரக்ட் வேஜஸ் வந்து எல்லா கேஸ்லேயும் வந்து நம்மளுக்கு எவ்வளோனா பெர் யூனிட் வந்து 2 rupees தான். ஸோ எந்த இதுலேயும் சேஞ்சஸ் கிடையாது. அப்போ 6 lakhs into 2 வந்து 12 lakhs, 10 lakhs into 2 வந்து 20 lakhs, 12 lakhs into 2 24 lakhs. நெக்ஸ்ட் வேரியபிள் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் பாருங்கள் எப்படி எடுக்கிறோன்ட்டு. ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்து 4 rupees இருக்குது. ஸோ நல்லா பாருங்கள், இது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்து 4 rupees per unit இருக்குது. இந்த பெர் யூனிட்டுங்கிறது எதை வச்சு நம்ம எடுத்திருக்கோம்? 8 lakh units வச்சு எடுத்திருக்கோம். அப்போ பாருங்கள், வேரியபிள் காஸ்டோடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, இதை நீங்கள் பெர் யூனிட்டுக்கு எடுத்தீங்கன்னா சேமாக இருக்கும், சேஞ்ச் ஆகாது. டோட்டலுக்கு எடுத்திங்கன்னா வேரியபிள் காஸ்ட் டோட்டல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். யூனிட்ஸ் மாற மாற சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபிக்ஸடு காஸ்டோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிக்ஸடு காஸ்டோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோன்னா பெர் யூனிட் பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பெர் யூனிட்டுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறதாக்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டோட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேமாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு மட்டும் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபிக்ஸடு காஸ்ட்டுக்கு மட்டும் உதாரணத்துக்கு 500 rupees ஃபிக்ஸடு காஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 units, 200 units, 300 units இப்படி ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ 100 unitsல எடுத்துக்கிட்டாலும் 500 தான் டோட்டல் ஃபிக்ஸடு காஸ்ட்டு, 200 எடுத்துக்கிட்டாலும் டோட்டல் ஃபிக்ஸடு காஸ்ட்டு 500 தான்.
சாரி 300 எடுத்துக்கிட்டாலும் டோட்டல் ஃபிக்ஸடு காஸ்ட்டு 500 தான். ஆனால் இதுவே பெர் யூனிட்டுக்கு இதை கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் 500 டிவைடட் பை 100 5 rupees ஆயிரும். 500 டிவைடட் பை 200 2.5 ஆயிரும். அண்ட் 500 டிவைடட் பை 300 போட்டிங்கன்னா 1.67 ஆயிரும். அப்போ என்ன ஆகுது, பெர் யூனிட்னு எடுத்துக்கிட்டால் மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேரக்டரை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். வேரியபிள் காஸ்ட் வந்து அப்படி கிடையாது. டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும், டோட்டல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து பெர் யூனிட் வந்து சேமாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிறணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இங்கே சப்ஸ்டான்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் வந்து 50% ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பெர் யூனிட் வந்து 4 rupees இருக்குது, கரெக்டாக? இப்போ 4 rupeesல 50% வந்து ஃபிக்ஸ்டு, பேலன்ஸ் இருக்க 50% வந்து வேரியபிள். ஓகே, அப்போ 50% வந்து இது ஃபிக்ஸ்டுனா எனக்கு வந்து எவ்வளோ வரும், 2 rupees வந்து பர் யூனிட் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் வரும். வேரியபிள் வந்து 2 rupees வரும். ஓகே, வேரியபிள் பொறுத்த வரைக்கும் பெர் யூனிட் வந்து நீங்கள் எத்தனை லெவலுக்கு போனாலும் அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் ஃபிக்ஸ்டு வந்து பெர் யூனிட் மாறிட்டே இருக்கும், ஆனால் டோட்டல் வந்து மாறாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபிக்ஸ்டுக்கு வந்து இப்போ எந்த லெவல் கொடுத்துருக்காங்களோ அந்த டோட்டலை கண்டுபிடிச்சிட்டேன்னா அதே ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு தான் எல்லாத்துக்கும் வரும். ஓகே, அப்போ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸோடைய எந்த லெவலில் நம்ம இந்த 5, 2, 4, 3 எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 lakhsல இருக்குது. அப்போ ஃபிக்ஸ்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து இது 8 lakhsக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 8 lakhs இன்டூ இந்த 2 rupees, அப்போ 16 lakhs. ஸோ அப்போ ஃபிக்ஸ்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸு 8 lakhs ப்ரொடியூஸ் பண்ணாலும் டோட்டல் வந்து 16 தான், 10 lakhs போனாலும் 16 lakhs தான், 12 lakhs அளவுக்கு யூனிட்ஸ் கெப்பாசிட்டி போனாலும் உங்களுக்கு எவ்வளோ தான், 16 lakhs தான். ஓகே, அப்போ 16 lakhsங்கிறது உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து எந்த லெவல் போனாலும் உங்களுக்கு மாறாது. ஓகே, ஆனால் பெர் யூனிட் மாறிட்டே இருக்கும். நம்மளுக்கு தேவை டோட்டல். ஓகே, ஆனால் வேரியபிள் வந்து பெர் யூனிட் வந்து மாறாது. அப்போ வேரியபிள் பெர் யூனிட் மாறாத பட்சத்தில் உங்களுக்கு டோட்டல் வேணும்னா, இப்போ 8 lakhsக்கு வந்து வேரியபிள் வேணும்னா 16 lakhs வரப்போகுது. 8 lakhs இன்ட்டு 2. 6 lakhs லெவலுக்கு வேணும்னா 6 lakhs இன்ட்டு 2 12 lakhs வரும். 10 lakhs அளவுக்கு போனால் 10 lakhs இன்ட்டு 2 20 lakhs இந்த மாதிரி வரும். அப்போ இப்போதைக்கு நம்மளுக்கு பிபிடி பொறுத்த வரைக்கும் இந்த வேரியபிள் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வேரியபிள் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து இந்த கேஸில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்க போகுதுன்னா 2 into 6 lakhs. ஏன்னா பெர் யூனிட் வந்து மாறாது, டோட்டல் தான் மாறிட்டே இருக்கும் வேரியபிள் வந்து. அப்போ 2 into 6 lakhs 12 lakhs, 2 into 10 lakhs 20 lakhs, 2 into 12 lakhs 24 lakhs. ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டு செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட். ஸோ செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்போம். இதே மாதிரி இந்த ஃபிக்ஸ்டு காம்பனண்ட் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து தான் டீல் பண்ண போகிறோம். அதனால் ஃபிக்ஸ்டு வந்து இப்போதைக்கு போடல, இப்போதைக்கு ஜஸ்ட் இதில் இருக்க வேரியபிள் மட்டும் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் ஃபஸ்ட்டு வேரியபிள் மட்டும் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு வந்து லாஸ்ட்டாக டீல் பண்ணும். இப்போ இதே மாதிரி செல்லிங் ஓவர் ஹெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ செல்லிங் ஓவர் ஹெட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது கொஷனில் 3 rupees இருக்குது. செல்லிங் ஓவர் ஹெட் 3 rupees. இந்த 3 rupeesல 1/3 என்ன சொல்லிட்டாங்க, வேரியபிள் அப்படின்ட்டாங்க. இப்போ 2/3 எனக்கு என்னவாக இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகே, கரெக்டாக? ஸோ 1/3னா எனக்கு 1 rupee வந்து வேரியபிள். ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ வந்து போட போகிறது இந்த 1 rupee வச்சு போட போகிறோம். அப்போ 6 lakhs யூனிட்னா 6 lakh rupees வந்து வேரியபிள் செல்லிங் ஓவர் ஹெட். அண்ட் வந்து 10 lakhsனா 10 lakhs rupees வந்துடும். 10 lakhs into 1. ஃபிக்ஸ்டு போர்ஷன் வந்து 2 rupees per unit. ஃபிக்ஸ்டு வந்து எனக்கு டோட்டலாக வேணும், பிகாஸ் இது வந்து மாறாமல் இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு செல்லிங் ஓவர் ஹெட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 rupees இன்ட்டு இப்போ 8 lakhs லெவலுக்கு வந்து கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ 8 lakhs போட்டிங்கன்னா உங்களுக்கு 16 lakhs வரும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருது, 16 lakhs. ஃபிக்ஸ்டு செல்லிங் ஓவர் ஹெட்டும் 16 lakhs. இதுக்கான டீலிங் இப்போதைக்கு பிபிடியில் பண்ணல, நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணுறோம். ஸோ
இப்போதைக்கு வேரியபிள் காம்பனண்ட் மட்டும் பார்க்குறோம். ஸோ செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் பொறுத்த வரைக்கும் வேரியபிள் காம்பனண்ட் எவ்வளோ இருக்குது, ₹1 இருக்குது. ஸோ லெவல் மாற மாற டோட்டல் வந்து மாறும், ஆனால் பெர் யூனிட் சேமாக இருக்கும். அப்போ 6 லட்ச ரூபாய்க்கு வேரியபிள் செல்லிங் ஓவர்ஹெட் வந்து 6 lakhs இருக்கும். 6 lakhs into 1 6 lakh. அடுத்தது 10 lakhsக்கு வந்து 10 lakhs into 1 10 lakhs இருக்கும். 12 lakhsக்கு 12 lakhs into 1 12 lakhs இருக்கும். சாரி, இதில் வந்து ஒரு சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 lakhs யூனிட்ஸ் லெவலுக்கு போகையில் இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 12 lakhs நீங்கள் போகிறதா இருந்தால் வேரியபிள் செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸை 1 lakh இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நார்மலாக 12 lakhs into 1 12 lakhs ப்ளஸ் ஒரு 1 lakh அடிஷ்னலாக ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 12 lakhs into 1 12 lakhs ப்ளஸ் ஒரு 1 lakh போட்டிங்கன்னா 13 lakhs வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ கான்ட்ரிபியூஷன் சொல்லி பண்ணுறோம். இப்போதைக்கு நம்ம போட்டதெல்லாம் வேரியபிள் போட்டிருக்கோம். ஸோ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். எப்படினாலும் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான். இங்கே வேரியபிள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் ஃபிக்ஸ்டு எடுத்தால் ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணியிருக்கோம். அப்போ 108 lakhsலேருந்து இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஃபிகர் 48 lakhs. 180 lakhsலேருந்து இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஃபிகர் 80 lakhs. 192 lakhsலேருந்து 57 lakhs 24 lakhs அப்புறம் 13 lakhs மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய ஃபிகர் 74 lakhs. ஓகே, ஸோ இது வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை பற்றி நம்ம டீல் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபிக்ஸ்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ். ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் நம்ம ஒர்க்கிங்கில் போட்டு வச்சுருந்தோம். ஸோ ஃபிக்ஸ்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்து டோட்டல் வந்து நம்மளுக்கு மாறாது. ஸோ அந்த டோட்டல் வந்து 8 lakhs லெவலில் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ 8 lakhsக்கு 16 lakhs இருந்தாலும் 6 lakhsக்கு போனாலும் அது 16 lakhs தான். 10 lakhsக்கு போனாலும் அது 16 lakhs தான். பிகாஸ் டோட்டல் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் வந்து நம்மளுக்கு மாறாது. ஸோ அதனால் வந்து எல்லா கேஸ்லையும் 16 lakhs 16 lakhs 16 lakhs. அடுத்தது ஃபிக்ஸ்டு செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட். ஃபிக்ஸ்டு செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ அதுவும் நம்மளுக்கு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹2 per unit வந்து 8 lakhs லெவலில். ஸோ 2 into 8 lakhs பண்ணல 16 lakhs. ஸோ இதுவுமே லெவல் மாறிச்சினாலும் மாறாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே வந்து ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் சேல்ஸுன்ற மாதிரி இல்லை. சேல்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து சேம் யூனிட்ஸுங்கிறதுனால செல்லிங்க்கும் அதே யூனிட்ஸ் தான் வரும். இப்போ ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸுக்கு வேறு யூனிட்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம், செல்லிங்க்கு வேறு மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து ரெண்டுமே சேம்ங்கிறதுனால செல்லிங்க்கும் நம்மளுக்கு 6 lakhs தான் வரும். ஸோ எல்லா கேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு செல்லிங் வந்து மாறாது. 16 lakhs 16 lakhs 16 lakhs. ஓகே, இது போக வந்து நம்மளுக்கு அடிஷ்னல் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்டெல்லாம் வந்திருக்கு. ஸோ அது என்னென்னன்றதை பாருங்கள். இப்போ அடிஷ்னல் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். வரிசையாக நம்ம பார்ப்போம். ஸோ தி கெப்பாசிட்டி வந்து 12 lakhs வரைக்கும் போகலாம். அடிஷ்னல் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். amount to ₹8 lakh up to 10 lakh units and will increase by 4 lakh more beyond 10 lakh unit level. ஸோ ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் வந்து அடிஷ்னலாக 8 lakhs ஆகுமா. எப்போ அப் டு 10 lakhs வரைக்கும் வந்து 8 lakhs இருக்குமா. அதுக்கப்புறம் என்ன ஆயிருமா 4 lakh 10 lakhsக்கு மேலே போகையில் வந்து 4 lakhsஆக மாறிடும். அப்போ எனக்கு எப்போ வந்து எனக்கு 8 lakhs வந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 lakhsக்கு போகையில் தான் எனக்கு வரும். ஸோ அப்போ 6 lakh யூனிட்ஸில் இருக்கையில் எனக்கு 8 lakhs வந்து வராது. ஸோ 10 lakhs போகையில் 8 lakh அடிஷ்னல் ஆகும். அதுக்கப்புறம் 10 lakhsக்கு மேலே கூடையில் இன்னும் ஒரு 4 lakh வந்து எக்ஸ்ட்ரா ஆயிரும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 lakhs லெவல் பொறுத்த வரைக்கும் 8 lakhs மட்டும் தான் அடிஷ்னல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு. 10 lakhsக்கு மேலே போகையில் இருந்த 8 lakh அப்புறம் ஒரு 4 lakh மொத்தம் 12 lakhs வந்து வரும். ஸோ அப்போ பாருங்கள் 6 lakhs யூனிட்டில் எதுவுமே இல்லை. 10 lakhsக்கு வரையில் எனக்கு 8 lakhs ஆயிரும். 12 lakhsக்கு போகையில் 8 lakhs இருந்தது ப்ளஸ் இன்னொரு அடிஷ்னல் ஒரு 4 lakhs. அப்போ 12 lakhs வரைக்கும் வந்துடும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டுக்கான இது பாருங்கள். எக்ஸ்பேன்ஷன் வந்து பண்ணையில் உங்களுக்கு வந்து 20 lakhs கேபிட்டல் தேவைப்படுமா. அந்த கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 15% வரும். எப்போ எக்ஸ்பேன்ஷன் சொல்ல முடியும். என் நார்மல் கெப்பாசிட்டி பாருங்கள் 8 lakh. அப்போ நார்மல் கெப்பாசிட்டிக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணால் தான் அதுக்கு பேர் வந்து எக்ஸ்பேன்ஷன். அப்போ நம்ம 6 lakh யூனிட் லெவலில் பண்ணையில் 6 lakhக்கு ஃப்ளெக்சிபிள் கேட்டிருக்காங்க. 6 lakhஸில் பண்ணையில் அதுக்கு பேர் எக்ஸ்பேன்ஷன் கிடையாது. அது வித்தின் நார்மல்குள்ளே இருக்கனால அது எக்ஸ்பேன்ஷனுக்குள்ளே வராது. அப்போ 8 lakhsக்கு மேலே போனால் தான் எக்ஸ்பேன்ஷன். நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டில் 6 lakh 10 lakh 12 lakh கொடுத்துருக்காங்க. அப்போ 10 lakh 12 lakhக்கு மட்டும் தான் எக்ஸ்பேன்ஷன் ஸ்கீம் அப்ளிகேபிள். ஸோ அந்த ஸ்கீமுக்கு போகையில் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் அப்ளை ஆகும். 6 lakhக்கு இன்ட்ரெஸ்ட் அப்ளை ஆகாது. ஸோ 20 lakhs into 15%. ஸோ 6 lakhsக்கு வந்து ஆப்வியஸாக வராது. ஸோ ரெண்டு கேஸ்லையுமே 20 lakhs தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ ஒரு 20 lakhs into 15% போனால் 3 lakhs. 12 lakhs போனாலும் உங்களுக்கு 3 lakhs தான் வந்து வரப்போகுது. ரைட்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். டெப்ரிஷியேஷன்.
ஸோ டெப்ரிஷியேஷன் வந்து நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெப்ரிஷியேஷன் ஆன் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 20% ஆன் ஸ்ட்ரைட் லைன் பேசிஸ். ஸோ ஸ்ட்ரைட் லைன் பேசிஸில் வரும். ஸோ புது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20 lakhs பண்ணியிருக்கோம். ஸோ 20 lakhs into 20% 4 lakhs. அப்போ டெப்ரிஷியேஷனும் யாருக்கு மட்டும் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs லெவலுக்கும் 12 lakhs லெவலுக்கும் தான் வரும். அப்போ பாருங்கள், இதுக்கு 6 lakhsக்கு வராது. பிகாஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணையில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கு தான் டெப்ரிஷியேஷன் வருது. ஸோ 20 lakhs into 20% 4 lakh. இங்கேயும் வந்து 4 lakh. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் அட்வர்டைஸ்மெண்ட். ஸ்பெஷல் அட்வர்டைஸ்மெண்ட் யாருக்கு வருதுன்னு பாருங்கள். ஸோ 10 lakhs லெவலுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் ஸ்பெஷல் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பண்ணால் போதுன்றாங்க. 12 lakhs போனால் தான் இத்தனை விஷயங்களும் பண்ண வேண்டியது இருக்குது. 10 lakhsக்கு போகல ஒரு ஸ்பெஷல் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும். அப்போ 12 lakhsக்கு ஸ்பெஷல் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் தேவையில்லை. 12 lakhs பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணால் போதும். பட் 10 lakhs பொறுத்த வரைக்கும் மட்டும் தான் வந்து 2 lakhs வந்து ஸ்பெஷல் அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ இந்த இது வந்து ஸ்பெசிஃபிக்காக 10 lakhsக்கு மட்டும் தான் வரும். 6 lakhsக்கும் இதுக்கும் வராது. ஸோ 2 lakhs வந்து 10 lakhs அந்த யூனிட்ஸ்க்கு தான் வருது. ஓகே. ஸோ இது போக நம்ம வந்து இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணிட்டோமான்னு பார்ப்போம். ஸோ ரிடக்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் ஏற்றியாச்சு. டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டையும் குறைச்சாச்சு. ஸோ எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ராஃபிட்டுங்கிறது 48 - 16 - நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 16 lakhs. அண்ட் இந்த கேஸில் 18லேருந்து இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரது 31 lakhs. அண்ட் இந்த கேஸில் 74லேருந்து இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 23 lakhs. ஓகே. ஸோ இதான் இதோடைய ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். கொடுத்துருக்க இன்ஃபார்மேஷனை நம்ம அங்கங்கே வந்து பிரேக் பண்ணி வந்து போட்டிருக்கோம். அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம், ஒரு இதுக்குள்ளே 2 விஷயமும் இருக்குது, ஃபிக்ஸ்டும் இருக்குது, வேரியபிளும் இருக்குதுன்னு சொன்னால் ஃபிக்ஸ்டை பிரிச்சுட்டிங்கன்னா அது பெர் யூனிட்டுக்கு அந்த லெவலுக்கு தான் சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் பட்ஜெட்டுக்கான பெர் யூனிட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அதை டோட்டலாக மாற்றிட்டிங்கன்னா லெவல் மாறினாலும் வந்து அது மாறாது. ஸோ அதை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதை பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். ஓகே. ஸோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணுங்கள். ஸோ காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒர்க்கிங் நோட் 1ன்னு போட்டுக்கிட்டு calculation ஆஃப் ஃபிக்ஸ்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் அண்ட் வேரியபிள் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கிங் நோட் 1 வந்து காப்பி பண்ணுங்கள். இதையும் பாஸ் பண்ணி காப்பி பண்ணுங்கள். வேரியபிள் வந்து 2ங்கிறத எடுத்ததை நீங்கள் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு நான் டோட்டல் போடல, calculation ஆஃப் ஃபிக்ஸ்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் மட்டும் போட்டால் போதும். ஒர்க்கிங் நோட் 1 இதை காப்பி பண்ணி போனீங்க, பாஸ் பண்ணி காப்பி பண்ணுங்கள். ஸோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வரேன். அடுத்தது செல்லிங் ஓவர்ஹெட். செல்லிங் ஓவர்ஹெட் இதுவும் வந்து பாஸ் பண்ணி காப்பி பண்ணுங்கள். இது ஒர்க்கிங் நோட் 2 வந்து காப்பி பண்ணுங்கள். ஓகே ஃபைன். ஸோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம்குள்ளே நம்ம போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 5 பாருங்கள். A company has established the following relationship of cost with sales at 100% capacity utilization. Factory cost 66.67% of sales, prime cost 75% of factory cost, selling cost bracket 75% variable, 20% of sales. The factory overhead at different capacity levels are estimated as under. Capacity utilization 120% 2,50,000, 100% 2 lakhs, 80% 1,80,000, 60% 1,65,000. Presently, the company operates at 60% capacity utilization and the sales value at this level is 7,20,000 per annum. ஸோ இந்த பேரா வந்து நான் செகண்ட் கொஷின் வரையில், இதில் பார்ட் 2 வரையில் நான் வந்து வாசிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான இன்ஃபார்மேஷனுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பாருங்கள். ப்ரெசன்ட் ஸ்டேட்மெண்ட் to show the profitability of the company at 60% and 80% operating level. ஸோ எனக்கு மேலே கொடுத்துருக்க இந்த காஸ்ட் இன்ஃபார்மேஷன் எல்லாம் 100% கெப்பாசிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. விச் மீன் என்னுடைய மாஸ்டர் டேட்டா வந்து 100%க்கு இருக்குது. இதை மையமாக வச்சு ஃபஸ்ட்டு 100%க்கு நம்ம வந்து அமௌண்ட்டாக கண்டுபிடிச்சிக்கிறோம். எல்லாமே பர்சன்டேஜாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 100%ல் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அமௌண்ட்டாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் வந்து 60%ம் 80%க்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகே. ஸோ காட் மை பாயிண்ட். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபேக்ட்ரி காஸ்ட்டு சேல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ப்ரைம் காஸ்ட்டு ஃபேக்ட்ரி காஸ்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு, செல்லிங் காஸ்ட்டு
சேல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு சேல்ஸை கண்டுபிடிச்சி அதை பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் வந்து ட்ரிகர் பண்ண முடியும். அப்போ நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா 100%ல் ஒரு காஸ்ட் அனலைஸ் மட்டும் பண்ண போகிறோம். என்னென்ன காஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்றதை அனலைஸ் பண்ண போகிறோம். அது தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு இதை வச்சுட்டு ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ முன்னாடி கொடுத்த கொஷனில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த காஸ்ட்டுக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. நம்ம ஒன்றொன்றையும் வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 100%க்கு ஒரு சின்ன காஸ்ட் அனலைசிஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் எடுத்துக்கங்களேன். சேல்ஸ் 100%க்கு டேரெக்டாக கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஸோ இது வந்து மாஸ்டர் பட்ஜெட்டு, இதுக்கு டேரெக்டாக சேல்ஸ் கொடுக்கல. ஆனால் நம்மளுக்கு ஒரு சின்ன க்ளூ இருக்குது. 60% கெப்பாசிட்டியில் சேல்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இருக்குது? 7,20,000. அப்போ 60%க்கு 7,20,000னா 100க்கு எவ்வளோங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி பண்ணலாம்? கேல்குலேட்டரில் போடலாம். எப்படி பண்ணலான்னா, ஸோ இப்போ பாருங்கள் 7,20,000 7,20,000 நம்மளுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜுக்கு இருக்குது? 60க்கு இருக்குது. அப்போ எனக்கு 100க்கு வேணும்னா இன்டூ 100 போடணும். ஸோ 7,20,000 டிவைடட் பை 60 இன்டூ 100 போட்டால் 100%க்கான சேல்ஸ் வேல்யூ வந்துடும். அப்போ அதை நான் இங்கே பண்ணுறேன். சேல்ஸ் வந்து 7,20,000 இஸ் ஃபார் 60, வாட் அபவுட் ஃபார் 100 அப்படின்னு போடையில் எனக்கு வந்து 12 lakhs வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து சேலை டிபெண்ட் பண்ணியிருக்கு அண்ட் ப்ரைம் காஸ்ட் வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ ஃபேக்ட்ரி காஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 66.67% ஆஃப் சேல்ஸ். இப்போ ஃபேக்ட்ரி காஸ்ட்டு 66.67 இன்ட்டு 12 lakhs போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 lakhs வந்துடும். எல்லாமே 100%க்கு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபார்மேஷன் நீங்கள் வேறு பர்சன்டேஜுக்கு அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் உங்களுக்கு இந்த கொடுத்துருக்க பர்சன்டேஜ் எல்லாம் 100%க்காக கொடுத்துருக்காங்க. இதை கொண்டு போயிட்டு நீங்கள் 80%க்கோ 60%க்கோ இந்த 66.67%, 75% ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட்டு, 20% ஆஃப் சேல்ஸுங்கிற இன்ஃபார்மேஷன்லாம் அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் இந்த ரிலவெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஃபார்மேஷன் எல்லாம் வந்து 100% கெப்பாசிட்டியாக இருக்கையில் தான் ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இதை கொண்டு போயிட்டு 80க்கோ 60க்கோ அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து 66.67 ஆஃப் சேல்ஸ்ன்னு சொல்லி போடையில் 8 lakhs வருது. ஸோ 8,14 வரும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ 8 lakhஸில் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைம் காஸ்ட். ப்ரைம் காஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 75% ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட். அப்போ ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து 8 lakhனா 75%ல் எனக்கு எவ்வளோ வரும்? 6 lakhs வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? செல்லிங் காஸ்ட். செல்லிங் காஸ்ட் வந்து 75% அதில் வேரியபிள் இருக்குது. 20% ஆஃப் சேல்ஸ் வந்து டோட்டல். ஸோ செல்லிங் ஓவர்ஹெட் ஃபஸ்ட்டு டோட்டல் நம்ம பார்த்துக்குறோம். ஓவரால் சேல்ஸில் வந்து 20%. அப்போ 20% இன்ட்டு 12 lakhs வந்து 2,40,000. இந்த 2,40,000ல் 75% வேரியபிள் அப்படின்ட்டாங்க. அப்போ 75% அளவுக்கு வேரியபிள் போர்ஷன் ஆஃப் செல்லிங் ஓவர்ஹெட் எடுத்துகிறேன். ஸோ அப்போ 75% எவ்வளோ வருதுன்னா 1,80,000 வருது. அப்போ 25% என்னவாக இருக்குன்னா ஃபிக்ஸ்டு போர்ஷனாக இருக்கும். அப்போ ஃபிக்ஸ்டு போர்ஷன் ஆஃப் செல்லிங் ஓவர்ஹெட் வந்து 2,40,000 இன்ட்டு 25%, which comes around 60,000. ஓகே, ஸோ அது வந்து எவ்வளோ வருதுன்னா 60,000 வருது. ரைட்டா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஜஸ்ட்டு காஸ்ட்டு மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ப்ரெசன்ட் ஸ்டேட்மெண்ட் டு ஷோ தி ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் தி கம்பெனி அட் 60% அண்ட் 80%. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் வேணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சேல்ஸ் மைனஸ் காஸ்ட்டு போட்டால் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அந்த ப்ரெசன்டேஷனுக்கு முன்னாடி நான் சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிறேன். நம்ம என்ன சொல்லுவோம்? சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸுங்கிறத ப்ராஃபிட்னு சொல்ல போகிறோம். இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த காஸ்ட் ஷீட்டு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் சேர்ந்தது ப்ரைம் காஸ்ட். இது கூட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஆட் பண்ணால் ஃபேக்ட்ரி காஸ்ட். ஓகே, ஷார்ட்டாக போடுறேன். இது கூட அட்மினிஸ்ட்ரேஷன் வித்தவுட் இந்த க்ளோசிங் WIP ஓப்பனிங் இல்லாமல் சொல்கிறேன். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்ணால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் செல்லிங் ஓவர்ஹெட் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்னது? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணால் போதும்? இந்த மாதிரி ஃபேக்ட்ரி காஸ்ட்டு அப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரதுக்கு பதிலாக நான் எப்படி போடலாம்ல? PC ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் ப்ளஸ் செல்லிங் ஓவர்ஹெட்.
இது எல்லாம் சேர்ந்தது அல்டிமேட்டாக என்னது? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தானே. கரெக்டில் நம்ம பிசியிலேருந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் பண்ணால் ஃபேக்ட்ரி காஸ்ட்டு, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் செல்லிங் பண்ணால் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. எதுக்கு நடுவில் இதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கு வந்துடலாம். அப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸுங்கிறது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வந்துடுது. அல்லது நான் வந்து இப்படி கூட பண்ணலாம்ல, சேல்ஸ்லேருந்து மைனஸ் ப்ரைம் காஸ்ட் மைனஸ் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் மைனஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் மைனஸ் செல்லிங் ஓவர்ஹெட் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இப்படியும் நான் போடலாம். ஓகே. ஸோ அப்போ வந்து நான் ஃபார்மெட் வந்து இந்த ஃபார்மெட்டை கடைப்பிடிக்க போகிறேன். சேல்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ரைம் காஸ்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் இல்லை இந்த கொஷனில், செல்லிங் ஓவர்ஹெட் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட்டுக்கு வர போகிறோம். ஓகே. ஸோ ஷால் வி ப்ரொசீட்? ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டெப் 2, profitability statement at 60% and 80% capacity. ஸோ பர்டிகுலர் 60%, 80%. ஸோ நம்ம எப்படி ஃபார்மேட்டில் போகிறோம்? சேல்ஸ் மைனஸ் ப்ரைம் காஸ்ட் மைனஸ் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் மைனஸ் செல்லிங் ஓவர்ஹெட், அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு சேல்ஸ் 60%க்கு வந்து கொஷனில் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ இருக்குது? 7,20,000 இருக்குது 60%. அப்போ 7,20,000 இங்கே போட்டுரும். 80% வேணும்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் எய்தர் இதிலேருந்து வரலாம், இல்லை மாஸ்டர் டேட்டாலேருந்து வரலாம். 100%க்கு எவ்வளோ இருக்குது? 12 lakhs இருக்குது. அப்போ சேல்ஸ் வந்து நீங்கள் 100க்கு இவ்வளோனா 80க்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். அப்போ கேல்குலேட்டரில் நீங்கள் போடலாம். ஸோ எப்படி போடலான்னு பாருங்கள். 12 lakhங்கிறது 100க்கு நான் டிவைடட் பை 100%க்குன்னா 80க்கு எவ்வளோ? 9,60,000. ஸோ போட்டிங்கன்னா 9,60,000 வந்துடும். லெஸ் ப்ரைம் காஸ்ட். ஸோ ப்ரைம் காஸ்ட்டை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ண போகிறோம். ப்ரைம் காஸ்ட்டுடைய நேச்சர் என்னது? வேரியபிளா, ஃபிக்ஸடா, செமி வேரியபிளா? ப்ரைம் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இருக்கிறது எல்லாமே வேரியபிள் தான். அதை செமி வேரியபிள்னு சொல்ல முடியாது, ஃபிக்ஸடுன்னு சொல்ல முடியாது. அப்போ உள்ளே இருக்க மூணுமே வேரியபிள்னா டோட்டல் பண்ணாலும் அதுவும் வேரியபிளாக தான் இருக்கும். அப்போ ப்ரைம் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வேரியபிளாக இருக்கிறதுனால 100%க்கு நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 6 lakh. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து மாறி இருக்கும் 60க்கும் 80க்கும். அப்போ இதுவும் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள். நம்மளுக்கு 6 lakhs வந்து ப்ரைம் காஸ்ட் இருக்குது, கரெக்டாக? விச் இஸ் ஃபார் 100. வாட் அபவுட் ஃபார் 60? போட்டிங்கன்னா உங்களுக்கு 3,60,000 வரும். ஸோ இங்கே வந்து நம்ம 3,60,000 வந்து மைனஸ் பண்ணுறோம். ஓகே. அதே மாதிரி 80 கன்வெர்ட் பண்ணையில் உங்களுக்கு 4,80,000 வருது. 6 lakh இஸ் ஃபார் 100, வாட் அபவுட் ஃபார் 80 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 4,80,000 வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டுடைய கேரக்டர் வந்து மேபி ஃபிக்ஸடாக இருக்கலாம், மேபி வேரியபிளாக இருக்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே கொடுத்துருக்க இன்ஃபார்மேஷன் வச்சு பார்க்கல இது ஏதோ வந்து ஸ்டெப் ஃபிக்ஸடு காஸ்ட் மாதிரி தெரியுது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ். பிகாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், பர்சன்டேஜ் வைஸ் வந்து இது வேறு ஒரு ரேஞ்சில் வந்து அது ஏதோ மாறிக்கிட்டு இருக்குது. 60% கெப்பாசிட்டியில் 1,65,000, 80% நீங்கள் ரீச் ஆகிட்டிங்கன்னா 1,80,000. அப்போ இது வந்து வேரியபிள் கிடையாது, செமி வேரியபிள் கிடையாது, ஃபிக்ஸ்டு கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் ஃபிக்ஸ்டு காஸ்ட் மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறுது. அப்போ இது வந்து அந்த பர்சன்டேஜில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தூக்கி நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். 60%க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,65,000. 80%க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,80,000. ஸோ அந்த பர்சன்டேஜுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தூக்கி போட போகிறோம். பிகாஸ் இது சம்திங் ஸ்டெப் ஃபிக்ஸ்டு காஸ்ட் மாதிரி போகுது. அப்போ 60%க்கு 1,65,000, 80%க்கு 1,80,000. ஓகே. ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஓவர் லெஸ். அதுக்கப்புறம் வேரியபிள் செல்லிங் ஓவர்ஹெட்டை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எதுக்குள்ளே வர போகிறோம்னா ஃபிக்ஸடுக்குள்ளே வர போகிறோம். வேரியபிள் போர்ஷன் வந்து 100% எவ்வளோ இருக்குது? 1,80,000. அப்போ வேரியபிள் வேணும்னா 1,80,000 வந்து 100க்கு இவ்வளோனா 60க்கு எவ்வளோன்ற மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கேல்குலேட்டரில் பாருங்கள். ஸோ 1,80,000 இஸ் ஃபார் 100. வாட் அபவுட் ஃபார் 60 மல்டிப்ளைட் பை 60 போட்டிங்கன்னா 1,08,000 வரும். வேரியபிள் போர்ஷன் மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி 80க்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 100%ல் 1,80,000 இருந்துச்சு. 1,80,000 இஸ் ஃபார் 100. வாட் அபவுட் ஃபார் 80? 1,44,000. ஓகே. ஸோ 1,44,000.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு போர்ஷன் பாருங்கள். ஃபிக்ஸ்டு செல்லிங் ஓவர்ஹெட் வந்து இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் லெவல் மாறினாலும் உங்களுக்கு மாறவே மாறாது. ஸோ 100% கெப்பாசிட்டியில் 60,000னாலும் 60%லேயும் அதே 60,000 தான், 80%லேயும் அதே 60,000 தான். அப்போ 60,000 ஓகே. ஸோ நவ் நம்ம வந்து ப்ராஃபிட் அரைவ் பண்ண போகிறோம். ஸோ இதிலேருந்து எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரது 27,000. 80%ல் பார்த்தீங்கன்னா 96,000 வருது. ஓகே. ஸோ இதான் வந்து பார்ட் 1 ஆன்சர். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ட் 2 வந்து நம்ம போகிறோம். ஸோ காப்பி பண்ணிட்டீங்களான்னு தெரில. ஸோ காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து பார்ட் 2 வந்து போவோம். ஸோ பார்ட் 2 போகிறதுக்கு முன்னாடி அதை நான் வாசிச்சுட்டு அதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு சம்மரைசேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷனுக்குள்ளே நான் வரேன். இப்போ பார்ட் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஷினை ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த பேரா வாசிக்கிறேன். ஷோ தி calculation ஆஃப் தி profitability ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் அட்வைஸ் வெதர் இட் ஷுட் பி accepted ஆர் நாட். அப்போ ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. அந்த ஆர்டர் உடைய ப்ராஃபிட்டபிலிட்டி கேட்குறாங்க, ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. அந்த ஆர்டர் நம்ம எக்ஸெப்ட் பண்ணோன்னா எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி வரும், அண்ட் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை பார்த்து டிசைட் பண்ணுங்கள் வெதர் வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்டரை எக்ஸெப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கவர்மெண்ட் ஆர்டர் என்ன சொல்லுது அப்படிங்கிறது இந்த பேராகிராஃபில் இருக்குது. ஸோ இந்த பேராகிராஃபில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் மீனிங் கன்வே பண்ணுறேன். தி மேனேஜ்மெண்ட் ரிசீவ்ஸ் அன் ஆஃபர் அட் a சேல்ஸ் வேல்யூ ஆஃப் rupees 1,65,000 from a government department. This offer will occupy 40% ஆஃப் தி கம்பெனிஸ் கெப்பாசிட்டி. அப்போ கவர்மெண்ட்டிருந்து சம்திங் ஒரு ஆஃபர் வருது. அந்த ஆஃபரில் எவ்வளோ சேல்ஸ் வேல்யூ இருக்குன்னா 1,65,000 இருக்குது. இந்த ஆஃபர் எக்ஸெப்ட் பண்ணணுன்னா ஒரு 40% கெப்பாசிட்டி கம்பெனி வந்து ஆக்கியூபை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கம்பெனிக்கு தேவைப்படும், அது வந்து ஆக்கியூபை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இந்த ஆர்டருக்கான ப்ரைம் காஸ்ட், அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டருக்கான ப்ரைம் காஸ்ட் வந்து 1 lakh. அண்ட் செல்லிங் ப்ரைஸ் இந்த ஆர்டரை எக்ஸெப்ட் பண்ணோன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த ஆர்டரை எக்ஸெப்ட் பண்ணிங்கன்னா 40% அடிஷ்னல் கெப்பாசிட்டி தேவைப்படும். இந்த மாதிரி அடிஷ்னல் 40% கெப்பாசிட்டி போகையில் நீங்கள் நினைக்கக்கூடிய ப்ரைம் காஸ்ட் மாதிரி தான் இது மாறாது. இந்த ஆர்டருக்கு தேவையான ப்ரைம் காஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு அடிஷ்னல் ஆக போகுது, அது வந்து 1 lakh. அண்ட் இந்த ஆர்டருக்கு தேவையான செல்லிங் காஸ்ட் வந்து அடிஷ்னலாக வெறும் 8,000 மட்டும் தான் ஆக போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ செல்லிங் காஸ்ட்டு 2 விதமாக நம்ம சம்மில் இருக்குது, வேரியபிள் இருக்குது, ஃபிக்ஸ்டும் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டலாகவே இந்த ஆர்டர் எக்ஸெப்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஆகக்கூடிய செல்லிங் காஸ்ட் வெறும் 8,000 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கிளைம்ஸ் தட் தி கம்பெனிஸ் ஓன் சேல்ஸ் வில் இன்க்ரீஸ் டு 8% ஆஃப் கெப்பாசிட்டி பை தி டைம் தி அஃபோர்சைட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர்டர் மெட்டீரியலைசஸ். அப்போ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற அப்போ நம்ம எந்த கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னா 80% கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நார்மலாக 100%. அப்போ வந்து இந்த கவர்மெண்ட் ஒரு 40% கொடுத்துச்சுன்னா 120 கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணும், விச் மீன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 120% கெப்பாசிட்டியில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 120%னா ஆல்ரெடி 80க்கு நம்ம ஒரு ப்ராஃபிட் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இது போக அடிஷ்னலாக இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வரையில் நம்மளுக்கு என்ன மாதிரி டோட்டலில் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அப்போ டோட்டலாக என்ன மாதிரி ஃபிகர் வந்து மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஷால் வி ப்ரொசீட்? ஃபைன். இப்போ ஸ்டெப் 3 எவாலுவேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃபர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 3 காலம் வச்சுருக்கேன். பர்டிகுலர்ஸ் 80%ங்கிறது இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன். இதில் இப்போ கவர்மெண்ட் ஆர்டரோடு சேர்த்து ஒர்க் பண்ணால் எனக்கு எவ்வளோ டோட்டலாக வந்து ரெவன்யூ கிடைக்குது, எவ்வளோ காஸ்ட் ஆகுது. வெறும் 80%ல் ஒர்க் பண்ணையில் எவ்வளோ கிடச்சிட்டு இருந்தது. இப்போ இந்த அடிஷ்னல் 40% வந்ததுனால எனக்கு டோட்டலில் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகுது, இனி எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சேல்ஸ் 80%ல் எனக்கு ஆல்ரெடி சேல்ஸ் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1லே நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே கொண்டு வரோம். 9,60,000 இருந்துச்சு. இப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃபர் எக்ஸெப்ட் பண்ணோன்னா எனக்கு எவ்வளோ சேல் வேல்யூ கிடைக்க போகுது எக்ஸ்ட்ராவாக 1,65,000. ஸோ 1,65,000. ஸோ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 11,25,000 கிடைக்க போகுது. லெஸ் ப்ரைம் காஸ்ட். ஸோ ப்ரைம் காஸ்ட் வந்து ஆல்ரெடி 80%ல் வந்து நம்ம எவ்வளோ ப்ரைம் காஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தோன்னா ப்ரீவியஸ் டேட்டா வச்சு கொண்டு வரேன்ப்பா. ஸோ 4,80,000 இருக்குது. இப்போ இந்த ஆஃபருக்கு மட்டும் ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
1 lakh மட்டும் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு மட்டும் ஒரு அடிஷ்னலாக ஒரு 1 lakh ஆக போகுது. அப்போ ஓவராலாக ப்ரைம் காஸ்ட் எனக்கு எவ்வளோ ஆக போகுதுன்னா 5,80,000 ஆக போகுது. அடுத்தது லெஸ் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% ஒர்க் பண்ணையில் நம்மளுக்கு வந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1,80,000 இருக்கும். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டோடைய கேரக்டர் வந்து வேரியபிள் கிடையாது, ஃபிக்ஸடு கிடையாது, செமி வேரியபிள் கிடையாது, சம்திங் லைக் ஸ்டெப் ஃபிக்ஸடு காஸ்ட். அப்போ அடிஷ்னலாக இருக்க 40%க்கு எக்ஸ்ட்ராலாம் ஆகாது. என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபர் இல்லாமல் வேலை பார்க்கையில் 80%ல் வேலை பார்க்குறீங்க. அப்போ உங்களுடைய ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வந்து 1,80,000. இப்போ கவர்மெண்ட் இது அட்டாச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மொத்தம் 120 கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ 120 கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணையில் உங்களுக்கு டோட்டலாக ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் எவ்வளோ இருக்குன்னா 2,50,000. அப்போ அடிஷ்னலாக இந்த 40%க்குலாம் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வராது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,50,000 வந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வரும். ஓகே, பிகாஸ் வந்து 120%ல் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ கிவன் அந்த கொஷனில் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம எடுத்திருக்கோம். அடுத்தது வேரியபிள் செல்லிங் ஓவர்ஹெட். வேரியபிள் செல்லிங் ஓவர்ஹெட், ஃபிக்ஸடு செல்லிங் ஓவர்ஹெட். ஸோ வேரியபிள் வந்து ஆல்ரெடி 80% வந்து இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஓவராலாக செல்லிங் காஸ்ட்டில் 8,000 மாறப்போகுது. இது ஃபிக்ஸடு இல்லையா வேரியபிள் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஓவரால் செல்லிங் காஸ்ட் 8,000 மட்டும்தான் மாறப்போகுது. வேரியபிள் அளவுக்கு வேரியெல்லாம் ஆகும் அப்படிலாம் சொல்லலை. ஸோ வேரி ஆகாது. ஏன்னா இந்த ஆஃபருக்கு பர்டிகுலராக இந்த 40% ஆஃபருக்கு 8,000 மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் போதும், வேரி எல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு 8,000 மட்டும் இங்கே போட்டுக்கிறோம். சாரி, 6,000 போட்டேன் நான். ஸோ கொஷனில் வந்து நீங்கள் 6,000 மாற்றிக்கங்க. நான் இங்கே ஆக்சுவலாக 6,000 போட்டேன். ஸோ அதனால் வந்து கொஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 6,000 மாற்றிக்கங்க அந்த வேரியபிள் போர்ஷன் வந்து. ஸோ ஆக மொத்தம் எனக்கு டோட்டல் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 வருது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபிக்ஸடு செல்லிங் ஓவர்ஹெட். ஃபிக்ஸடு செல்லிங் ஓவர்ஹெட் நான் அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோன்னா ப்ராஃபிட் வந்து எனக்கு எவ்வளோ வருது, 96,000 ஆல்ரெடி 80%ல் இருந்துச்சு. அடிஷ்னலாக நான் டோட்டல் பண்ணல, லாஸ்ட்டாக இருக்க டோட்டல் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபர் எக்ஸப்ட் பண்ணதுனால எனக்கு எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,000 ஆகுது. விச் மீன்ஸ் எனக்கு ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருச்சு. யோசிக்கலாம் எப்படி சார் இது குறையுது அப்படின்றத யோசிக்கலாம். இது ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே சேல் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,65,000 அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சேல் வந்து அடிஷ்னல் ஆகுது. ஆனால் இந்த அடிஷ்னல் ஆன சேலுக்கு எனக்கு அடிஷ்னலாக ஆகக்கூடிய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இங்கே ப்ராஃபிட் வந்து இதாகுது. அதிகமாக இருக்குன்னா இந்த 1,06,000 மட்டும் பார்க்கக்கூடாது, இங்கே ஒரு 2,50,000 ஆயிருக்கு பாருங்களேன். அப்போ எவ்வளோ 1,80,000 மைனஸ் 2,50,000 இங்கே ஒரு 70,000 அளவுக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. அப்போ 1,76,000 அளவுக்கு வந்து இது மட்டுமே வந்து எனக்கு காஸ்ட்டு அடிஷ்னலாக இருக்குது. ஸோ அதனால தான் ஓவரால் ப்ராஃபிட் வந்து எனக்கு அடி வாங்குது. ஸோ ஆல்ரெடி ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்லேருந்து இன்னும் கம்மியாகுது. அப்போ 80% வச்சு பண்ணுறதே நல்லது தான். இந்த அடிஷ்னலாக 40% கவர்மெண்ட்டுக்காக பண்ணிங்கன்னா நம்மளுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ அதனால் வந்து டெசிஷன் என்ன எழுதுறேன்னா இட் இஸ் பெட்டர் நாட் டு எக்ஸப்ட் கவர்மெண்ட் ஆஃபர் அஸ் ப்ராஃபிட் வில் கோ டவுன் பை 11,000. ஓகே, ஸோ இந்த கொஷனில் அந்த 6,000 இன்ஃபர்மேஷனை மட்டும் மாற்றிக்கங்க. ஸோ ஐ ஹோப் இந்த அடிஷ்னல் 40% உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் இந்த ப்ரைம் காஸ்ட்டுங்க இது வந்து எல்லாமே ஸ்பெசிஃபிக் காஸ்ட், அந்த 40% அடிஷ்னலாக பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிக் காஸ்ட்டு. இந்த இடத்துல இந்த 80%லேருந்து அடிஷ்னலாக ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ்லாம் வராது. ஏன்னா அடிஷ்னல் 40% பண்ணால் நீங்கள் 120%ல் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ 120%க்கான டோட்டல் தான் போட முடியும், இதுக்கான ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்னு சொல்லி நான் போட முடியாது. ஓகே ஃபைன். ஸோ இந்த கொஷனை வந்து பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் காப்பி பண்ணியிருப்பேங்க நான் நினைக்கிறேன். ஸோ வித் திஸ் வி ஹவ் இந்த செஷன் வந்து நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அண்ட் நாளைக்கு வந்து நம்ம பேலன்ஸ் உள்ள கொஷின்ஸ் வந்து இதில் பார்க்கலாம். அதாவது நாளைக்குனா நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து நம்ம பேலன்ஸ் உள்ள கொஷின் பார்ப்போம். ஹோப் உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து எப்போயுமே வந்து நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ அது வந்து உங்களுடைய ஃபீட்பேக்காக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் வந்து உங்கள் கொஷினாக இருக்கட்டும், நீங்கள் எதுனாலும் வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை கமெண்ட் செக்ஷனில் வந்து தாராளமாக போடலாம். ஸோ தி வே ஆஃப் நீங்கள் சஜஷன் சொல்ல தான் வந்து என்னுடைய இது வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் வந்து இது வந்து இந்த சஜஷன் வந்து நான் வீடியோ கிளாஸுக்கு வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் லைவ் கிளாஸ்லேயும் உங்களுக்கு வந்து நீங்கள் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய சஜஷனை தாராளமாக சொல்லலாம், ஃபீட்பேக் வந்து நீங்கள் சொல்லலாம். பிகாஸ் இன்னும் அடுத்தது வந்து தான் லாஸ்ட்டு கிளாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒரு வீடியோவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம் டிப்ஸ் மாதிரி ஒரு வீடியோ வந்து போட போகிறேன். அண்ட் அதையும் பாருங்கள்.
அண்ட் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டியாக இருந்தாலும் சரி படிக்கிறதுல வந்து இப்போ இது வந்து படிக்க முடியல, இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா எப்போனாலும் ஐ எம் வெல்கமிங் ஆல் யுவர் டவுட்ஸ் அண்ட் ஆல் யுவர் என்ன சொல்கிறது, ஒரு கன்சல்ட்டிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு கன்சல்ட்டிங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்ப்போம்.